மறவாமல் நினைத்தீரையா உங்க மனசு பெருசுதான் உங்க ரெண்டு
என் நினைப்பாவே இருப்பவரே இயேசையா. உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் குளுமையா. தாவீதை நினைச்சவரே கண்மலையை நிறுத்தினீரே. தாவீதை நினைச்சவரே தலைக்கு மீற செய்தவரே. தாவீதை நினைச்சவரே கண்மலையை நிறுத்தினீரே. தாவீதை நினைச்சவரே தலைக்கு மீற செய்தவரே. உங்க அன்புக்கு முன்னாலே இந்த உலக சிறுசுதான். அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னாலே இந்த உலகம் சிறுசுதான். அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே இயேசையா. நினைச்சாவே உள்ளமெல்லாம் குளுமையா. என் நினைப்பாவே இருப்பவரே இயேசையா. உள்ளமெல்லாம் குளுமையா. என் நினைப்பாவே இருப்பவரே இயேசையா. உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் குளுமையா. என் நினைப்பாவே இருப்பவரே இயேசையா. உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் குளுமையா. நினைச்சவரே தாய்க்கொடி. நினைச்சவரே தாய்க்கொடி. இயேசுவை பெரியவனாய் மாற்றினீர். அந்த வானத்தை போல உங்க மனசு சிறுசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான். அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே இயேசையா. உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் குளுமையா. 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 உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான். அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான். அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான். அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான். அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான். அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான். அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான். அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே இயேசையா. உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் குளுமையா. என் நினைப்பாவே இருப்பவரே இயேசையா. உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் குளுமையா. என் நினைப்பாவே இருப்பவரே நினைச்சாலே உள்ளமெல்லாம் குளுமையா.
எனக்காகவே இருப்பவரே இயேசையா. உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், ஆளுகளும் நீங்கதான். அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், ஆளுகளும் நீங்கதான். உங்க ரெண்டுக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க ரெண்டுக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். எனக்காகவே இருப்பவரே இயேசையா. உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. 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 கையை தட்டி எல்லாரும் ஆவின நிரம்பி கையை தட்டி ஆர்ப்பரித்து தேங்க்யூப்பா. உங்களுக்கு முன்னால இந்த உலக சிறுசப்பா தேங்க்யூ சொல்லுங்க. அப்பாக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya ஹalleluya. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹalleluya ஹalleluya. Thank you Jesus. மகிமைய அரசனே நான் ஆத்மனி ஆராதிசுவே. பரலோக ராஜனே நான் நித்தியமும் ஆராதிசுவே. மகிமைய அரசனே நான் ஆத்மனி ஆராதிசுவே. பரலோக ராஜனே நான் நித்தியமும் ஆராதிசுவே. இயேசுவே
தேங்க்யூ அப்பா. கையை தட்டி அப்பா, கையை தட்டி, கையை தட்டி. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா. எஸ் ஜீசஸ். இந்த பாடலை பாடி நம்ம தேவனுக்கு நேராய், வார்த்தைக்கு நேராய். எஸ் ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் சொல்றீங்க இயேசு சுவாமி? சொல்லுங்க, என்ன இருக்குது? இயேசு சுவாமி எல்லாருக்கும் நம்பி வந்தா, நம்பி வரலனா ஹalleluya. கையை பிடிச்சு சொல்லுங்க, இந்த வார்த்தை சொல்லுங்க. இயேசு சுவாமி நல்ல சாமி, எல்லாருக்கும் சொந்த சாமி. நம்பி வந்தா கண்டிப்பா விடுதலை சாமி. ஹalleluya. கையை தட்டுங்க. ஹalleluya. நம்பி வந்து விடுதலை சாமಿ ಅಂತ ಇದೆ. ஹalleluya. ನಂಬಿ ಬಂದಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಬಿಡುಗಡೆ ಇಲ್ಲ. சொல்லுங்க, ಬಿಡುಗಡೆ ಇಲ್ಲ. ஹalleluya, ஹalleluya. அன்பு அள்ளி, அங்க பாருங்க, அன்பு அள்ளி தந்த சாமி, நம்ம தேடி வந்த சாமி. எத்தனை பேர் சொல்லுங்க நம்ம தேடி வந்திருக்கோம்? ஹalleluya. நல்ல சாமி, நல்ல சாமி, நல்ல கபடு. ஹalleluya. பாருமா, இயேசு சாமி நல்ல சாமி, எல்லாருக்கும். இப்போ நீங்க கை தட்டல, நான் 12 மணி வரைக்கும் இந்த பாட்டு பாட வைக்கிறேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கை தட்டு சத்தம் ஜாஸ்தி வரணும். பாருமா, இயேசு சாமி நல்ல சாமி, எல்லாருக்கும் சொந்த சாமி. இயேசு சாமி நல்ல சாமி, சாமி நம்பி வந்தா விடுதலை சாமி, நம்பி வரலனா வேதனை சாமி. இயேசு சாமி நல்ல சாமி, எல்லாருக்கும் சொந்த சாமி. நம்பி வந்தா விடுதலை சாமி, நம்பி வரலனா வேதனை சாமி. ஹalleluya. சொல்லுங்க, டிங்கரு டிங்கா டியா லோய். ஹalleluya. இருக்கிறீங்களா? என் கூட இருக்கிறீங்களா? என்ன சொல்ல போறோம்? என்ன சொல்ல போறோம்? சொல்லுங்க, டிங்கரி டிங்கா டியா லோ. உங்க பிள்ளைங்க சத்தம் ஜாஸ்தி வரணும். ஹalleluya. ஏபோர் அந்த மாதிரி சத்தம் வரணும். ஹalleluya, ஹalleluya. சரி, ஸ்டார்டிங் பண்ணலாமா? இயேசு சாமி நல்ல சாமி, எல்லாரும் சொந்த சாமி. ஹalleluya. என் கூட இருக்கிறீங்களா? தூங்கலாம். ஹalleluya. எல்லாரும் உட்காரக்கூடாது, எல்லாரும் ಹೆಚ್ಚಿಗೆ. ಸರಿ, சில பேர் முடியல உட்காரலாம், பட் கொஞ்சம் நடನ ಮಾಡಿ. கொஞ்சம் ಈ ಕಡೆ ಬನ್ನಿ ಸಿಸ್ಟರ್, ಜಾಗ ಇದೆ. ಈ ಕಡೆ ಫ್ರೀ ಆಗಿ ಈ ಕಡೆ ಬನ್ನಿ, ಸ್ವಲ್ಪ ಜಾಗ. ಈ ಕಡೆ ಬನ್ನಿ, ಈ ಕಡೆ ಬನ್ನಿ, ಬನ್ನಿ 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 ಸ್ವಲ್ಪ. ಓಕೆ, ಎಲ್ಲರೂ ಕೈ ತಟ್ಟಿ ಕೊಂಚம் நடன ಮಾಡಿ. ஹalleluya, ஹalleluya. என்ன பண்ண போறோம்? இயேசு சுவாமி எப்படி? இயேசு சாமி நல்ல சாமி, எல்லாருக்கும் சொந்த சாமி. நம்பி வந்தா விடுதலை சாமி, நம்பி வரலனா வேதனை சாமி. இயேசு சாமி நல்ல சாமி, எல்லாருக்கும் சொந்த சாமி. நம்பி வந்தா விடுதலை சாமி, நம்பி வரலனா வேதனை சாமி. இங்கேயானோ, 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 இங்கேயானோ.
அங்கே அள்ளி தந்த சாமி, நம்மை தேடி வந்த சாமி. அங்கே அள்ளி தந்த சாமி, நம்மை தேடி வந்த சாமி. வந்த சாமி, நல்ல சாமி, நல்ல தவறு இல்ல சாமி. நல்ல சாமி, நல்ல சாமி, நல்ல தவறு இல்ல சாமி. டியாலோ, 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 வாழ வைக்கும் நல்ல சாமி, வாழ வைக்கும் நல்ல சாமி, வாழ வைக்கும் நல்ல சாமி, வாழ வைக்கும் நல்ல சாமி. கண்ணும் கருத்து காக்கும் சாமி, கண்ணீரெல்லாம் துடைக்கும் சாமி. கண்ணும் கருத்து காக்கும் சாமி, கண்ணீரெல்லாம் துடைக்கும் சாமி. இயேசு சாமி, நல்ல சாமி, எல்லாருக்கும் சொந்த சாமி. நம்பி வந்த விடுதலை சாமி, நம்பி வரன வேதனை சாமி. இயேசு சாமி, நல்ல சாமி, எல்லாருக்கும் சொந்த சாமி. நம்பி வந்த விடுதலை சாமி, நம்பி வரன வேதனை சாமி. சந்தோஷமா இருக்கு. அல்லேலூயா. கை கொடுத்து சொல்லுங்க, சுவாமி ಒಳ್ಳೆ ಸ್ವಾಮಿ. அல்லேலூயா. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಒಳ್ಳೆ ಸ್ವಾಮಿ, ಎಲ್ಲರಿಗೂ ಸ್ವಂತ ಸ್ವಾಮಿ. ನಂಬಿ ಬಂದ್ರೆ ಬಿಡುಗಡೆ ಇದೆ ಸ್ವಾಮಿ. பக்கத்துல கையை கொடுத்து நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. இயேசு சுவாமி ಒಳ್ಳೆ ಸ್ವಾಮಿ, ಎಲ್ಲರಿಗೂ ಅವ್ರ ಸ್ವಂತ ಸ್ವಾಮಿ. ನಂಬಿ ಬಂದ್ರೆ ಬಿಡುಗಡೆ ಸ್ವಾಮಿ. இப்ப கை தட்டணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க, நம்பி ಬಂದ್ರೆ. அதெல்லாம் சொல்லுங்க, நம்பி ಬಂದ್ರೆ. இப்படி சொல்லுங்க, நம்பி ಬಂದ್ರೆ. சொல்லுங்க, நம்பி ಬಂದ್ರೆ ಬಿಡುಗಡೆ ಇದೆ ಸ್ವಾಮಿ. அல்லேலூயா. ನಂಬಿ ಬಂದಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಬಿಡುಗಡೆ ಇಲ್ಲ ಸ್ವಾಮಿ. ಇದೀರಾ ಯಾರಾದ್ರೂ? ಇದೀರಾ ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ? அல்லேலூயா. அரிசை பாடிட்டு நம்ம வாராங்க வார்த்தைக்கு நிறைவோம். இயேசு சாமி உள்ள சாமி, எல்லாருக்கும் சொந்த சாமி. நம்பி வந்த
கடைசியாக உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீ போதும் என் வாழ்விலே, இயேசையா நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே, இயேசையா நீ போதும் என் வாழ்விலே, தாய் போல தேற்றி தன்னை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா, தாய் போல தேற்றி தன்னை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீ போதும் என் வாழ்விலே, இயேசையா நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே, இயேசையா நீ போதும் என் வாழ்விலே. Thank you, அப்பா. யாராவது வேலை எங்களோடு தெய்வம் உமக்கு நன்றி. ஆண்டவரே, செய்தி வேலையில எங்களோடு ஈடுபடுங்க, சங்கீத வேலையில எங்களோடு ஈடுபடுங்க, அநேக சாட்சிகளை எழுதி தாங்க சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சங்கீதத்தை எல்லாரும் இறந்து நின்று வண்ணமாய் என்பதை எடுத்து பரிசுத்த வேதாகமத்தை கையெழுத்துக் கொள்ளுங்க. 71ஆம் சங்கீதம் 1 22 வரலையும் 24 வரலையும் வார்த்தை உத்தரமாக வாசிக்கலாம். கீர்த்தனை 71 24 தங்கவான் வார்த்தை உத்தரமாக வாசிக்கலாம். Psalm 71 verses 1 to 21. யாராச்சும் வாசித்து எடுத்து சொல்லிடலானால் தயவு செஞ்சு முன்னாடி வந்து வாசிக்கலாம். Thank you, Lord. Thank you, Jesus. வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறோம். நம்மளோட எங்கள் மத்தியில் நீ உலாவும்படியாய், எங்கள் மத்தியில் வெளிப்படும்படியாய் வானத்தின் பல கனிகளை தொடர்ந்து அந்தவரே பயணிக்கின்ற ரேம வார்த்தை கத்த தந்து அந்த ஒரே ஜனங்களை வர்ஷிக்கும்படியாய் அப்பாமை நோக்கி பார்க்கிறோன்னு சொல்லி எல்லா வாயிலிருந்து கத்தரை ஸ்தோத்தரிக்கலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 12 மணி ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. என்ன ஆயிடுச்சு? 12 மணி ஆயிடுச்சு. யோசிச்சு பாருங்களேன். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இன்னைக்கு பரிசுத்த பந்திக்கு நேரம் நாம் வந்திருக்கிறோம். அவர் அப்பத்தையும் அவர் ரத்தத்தையும் முற்கள வந்திருக்கிறோம். எத்தனை பேர் சொன்னீங்க அவர் என் கூட இருந்தா எனக்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் என் கூட இருப்பாரானால் எனக்கு எப்போதும்
வெற்றின்னு சொல்றது மாத்திரம் சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, இயேசு என் கூட இருப்பாரானால் என் வாழ்க்கையில தோல்வி கிடையாது. தோல்வி எனக்கு இல்லை சொல்லுங்களே. பக்கத்துல இருக்க முகத்தை பார்த்து சொல்ல, தோல்வி எனக்கு இல்ல, தோல்வி எனக்கு இல்ல, சோர்வு எனக்கு இல்ல. எவ்வளவு பேர் சொல்றீங்க? நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. கரத்தை உயர்த்தி, மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அபிஷேகம் எனக்குள்ளே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. Thank you, Lord. Rama Bala Shandara Bala Rama, Riva Bala Shandara Bala, Riva Bala Rama, Riva Shandara Bala Rama. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Holy Spirit. வார்த்தைக்காக ஒப்பு கொடுக்கிறது சொல்றதுமாக சபையில பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறதை காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவுள். சபையில பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறதை காதுள்ளவன் எவனோ அவன் கேட்கப்படுவான். கேட்கிறது எனக்கு ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து இந்த பரிசுத்த அப்பத்தையோ இந்த பரிசுத்தமா எங்களுக்கு சிந்தவந்த குச்ச மற்றும் ரத்தத்தையும் உட்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தினாங்க. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? அம்மா ஒப்பு கொடுக்கிற சபையை ஒப்பு கொடுக்கிறேன். குச்சமற்ற இயேசுடைய ரத்தத்தை உட்கொள்ள வந்திருக்கிறோம், பருக வந்திருக்கிறோம். அவருடைய சரியத்தை தொட வந்திருக்கிற நம்மள என் கர்த்தர் அவர் வார்த்தையை அனுப்பி என்னை தொடும்படியா எல்லாம் ஒப்பு கொடுக்கலாம்.
Thank you, Jesus. எல்லா ஒப்புக்கொடு, ஆண்டவர் ஒப்புக்கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. இந்த கிருபைகளுக்கு நீராய் ஒப்புக்கொடுக்கிறேன். வார்த்தை அனுப்பி தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்ணா டிரான்ஸ்லேஷன். Thank you, Lord. Hallelujah. சத்தமே காணுமே. Hallelujah. 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 அவ்வளவுதான் நம்ம சத்தம். Hallelujah. 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 சொல்லிட்டுங்களா? நீங்க ஹalleluyaன்னு சொல்லும் பொழுது நீங்க ஜெய பெற்றவர்களாய் மாறிக்கொள்வீர்கள். Hallelujah. 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 எவ்வளவாய் நான் கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கிறேனோ ನಾನು ಎಷ್ಟುವಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. அவ்வளவாய் என் கர்த்தர் விசாலத்தில் கொண்டு போய் விடுவார். ಆಶೀರ್ವಾದದಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. Hallelujah. நேரம் இல்லாத சீக்கிரமா தேவ செய்திகளை கடந்து போக ஆசைப்படுறேன். ಸಮಯ ಇಲ್ಲದೆ ಸುರುಕವಾಗಿ ದೇವರ ಮಾತನ್ನ ಮಾತಾಡಕ್ಕೆ ನಾನು அதுக்கு முன்னாடி ஒரு சாட்சி சொல்ல ஆசைப்படுறேன். ಅದಕ್ಕೆ ಮುಂದೆ ಒಂದು ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಹೇಳಕ್ಕೆ ನಾನು ಆಸೆ இன்னைக்கு ಪಡ್ತೀನಿ. சபைக்கு வரதுக்காக ரெடியாகி வந்துட்டு இருந்தேன். ನಾನು ಸಭೆಗೆ ಬರುವಾಗ ರೆಡಿಯಾಗಿ ಬರಕ್ಕೆ பயங்கரமான போராட்டம். ಭಯಂಕರವಾದ ಹೋರಾಟ. என் சரீரத்துல ஏதாவது வலி தாங்க முடியாத அளவுக்கு போராட்டம். ನನ್ನ ಶರೀರದಲ್ಲಿ ಅನೇಕ ಬಲಹೀನದ ಒಂದು ಹೋರಾಟ. என்னால் நிற்க கூட முடியாத ஒரு போராட்டம். ನನ್ನ ಹತ್ರ ನಿಲ್ಲದೇ ಇರುವ ಒಂದು ಹೋರಾಟ. எப்படியே மேற்கு சர்க்கிள்ல வந்துட்டேன். ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಮೇಕ್ರಿ ಸರ್ಕಲ್ ನಾನು ಬಂದೆ. மேற்கு சர்க்கிள் வண்டி மூவ் பண்ற ஸ்ட்ரெஸ் பே டபா 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 நகருது. ನನ್ನ ಮೇಕ್ರಿ ಸರ್ಕಲ್ ಬರುವಾಗ ನನ್ನ ಬೈಕ್ ಅಲ್ಲಿ ಏನೋ ಒಂದು ಇಶ್ಯೂ ಬಂದ್ಬಿಟ್ಟಿತ್ತು. வண்டி மூவே ஆகல. ಗಾಡಿ ಮುಂದಕ್ಕೆನೇ ಬರ್ತಾ எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ನಾನು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು அந்த ಅಂತ வண்டியில எங்க சந்திரன்ல நிக்க வச்சு வந்துலான்னு பார்த்தா மெயின் ரோட்ல எங்க நிக்க வைக்க இடமே கிடையாது. ಬರುವ ದಾರಿಯಲ್ಲಿ ಗಾಡಿ ನಿಲ್ಲಿಸೋಣ ಅಂದ್ರೆ ಗಾಡಿ ನಿಲ್ಸಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. சுனில் முதல் ஃபோன் பண்ணேன். ಸುನೀಲ್ ಬ್ರದರ್ಗೆ ಕಾಲ್ ஒரே ಮಾಡಿ அவர் வந்தா டோ பண்ணிட்டு வந்துருவாருன்னு நினைச்சு கால் பண்ணேன். ಆದ್ರೆ ಅವ್ರು ಬಂದ್ರೆ ಗಾಡಿಯನ್ನು ತಳ್ಕೊಂಡು ಬಂದ್ಬಿಡ್ತಾರೆ ಅಂತ ನಾನು ஆனா ತಿಳ್ಕೊಂಡೆ. சரி எனக்கு மனசு ஒத்துக்க சரி வாண்டா சுனில் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ಆದ್ರೆ ಸುನೀಲ್ ನಾನು ನೋಡ್ಕೊಳ್ತೀನಿ ಅಂತ ನಾನು ಹೇಳ್ಬಿಟ್ಟೆ. வீட்டுக்கு போக கூட மனசு இல்ல. ಮನೆಗೆ ಹೋಗಕ್ಕೂ ಮನಸ್ಸಲ್ಲ. நான் என்ன பண்ண ஆண்டவரேன்னு சொல்லி அப்படியே சைலண்டா ஒரு 2 நிமிஷம் நின்னுட்டேன். ನಾನು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತ ದೇವರೇ ಅಂತ 2 ನಿಮಿಷ சரி எனக்கு ஒரு மனசுல ஒரு எண்ணம் ஒரு ஏக்கம் வந்துச்சு. ಆದ್ರೆ ಮನಸ್ಸಲ್ಲಿ ನನಗೆ ಒಂದು ಯೋಚನೆ. நான் ஸ்டார்ட் பண்ணி போகலாம்னு வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் கியர் போட்டேன். ನಾನು ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡೋಣ ಅಂತ ಫಸ್ಟ್ ಗೇರ್ ಹಾಕಿ மேற்கு சர்க்கிள்ல இருந்து சர்ச் வரையும் முதல் கியர்லயே வந்துட்டேன் வண்டி. செகண்ட் கியர் போட்டா வண்டி டப 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 ஏறுது. ಸೆಕೆಂಡ್ ಗೇರ್ ಅಲ್ಲಿ ಹಾಕುವಾಗ ಗಾಡಿ ಓಡ್ತಾ ಇಲ್ಲ. ஃபர்ஸ்ட் கியர்லயே வர வச்சு கர்த்தர் கிருபை செஞ்சார். ஹalleluya. அதனால கர்த்தரை நன்றி தெரிந்ததோடு கர்த்தரை துதிக்கிறேன். ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತೀನಿ. ஹalleluya. எடுத்துட்ட நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் ನೀತಿ ವಚನ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 17ஆம் வசனத்தை வாசிங்களே. 16 17 வாசிங்களே. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை. குற்றமற்ற ரத்தம் சிந்துகிற கை. ஹalleluya. 2 காரியங்கள் குறித்து பார்த்திருக்கிறோம். 2 காரியங்கள் குறித்து ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು ನೋಡಿದ್ದೀವಿ. மேட்டிமையான கண்ணை குறித்து பார்த்திருக்கிறோம். ಒಂದು ದೊಡ್ಡವಾದ ಕಣ್ಣು ಹೆಮ್ಮೆಯ ಕಣ್ಣನ್ನು ನಾವು ನೋಡಿದ್ದೀವಿ. இரண்டாவது பொய் நாவை குறித்து போன வாரம் நாங்கள் பார்த்தோம். ಒಂದು ಸುಳ್ಳಾವನ್ನು ನಾವು ನೋಡಿದ್ದೇವೆ. இன்னைக்கு வசனம் சொல்லுது ಇವತ್ತು ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾ ಇದೆ குற்றமற்ற ரத்தம் சிந்துகைக்கு உறைந்தோடுகிற கை அப்படின்னு சொல்லி. ಆದರೆ ರಕ್ತ ಓಡ್ತಾ ಇರುವ ಒಂದು ಕೈ. இன்னைக்கு பாத்தீங்கன்னா குற்றமற்ற ரத்தம் சிந்துகை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ಆದರೆ ರಕ್ತ ಸಿಂದುತ್ತಾ ಇರುವ ಒಂದು ಮನುಷ್ಯ என்ன கேட்கிற தேவக்குள்ளே ನನ್ನನ್ನು ಕೇಳ್ತಾ ಇರುವ இந்த வசனத்தை கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. ಈ ವಾಕ್ಯವನ್ನು ನೀವು ಅಂಡರ್ಲೈನ್ ಮಾಡಬೇಕು. குற்றமற்றவர்களுடைய குற்றம் செய்யாதவர்களுடைய ரத்தம் சிந்துகிற கை. நான் சொல்லுங்க குற்றமற்றவருடைய ரத்தத்தை சிந்துகிற கை அப்படின்ற தலைப்பில் நான் உடனே பேச ஆசைப்படுறேன். ಆ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾನು ಮಾತಾಡಕ್ಕೆ ಆಸೆ ಪಡ್ತೀನಿ. என்ன கேட்கிற தேவக்குள்ளேயே ನನ್ನನ್ನು ಕೇಳ್ತಾ ಇರುವ இன்னைக்கு ನಾವು பரிசுத்தமான ஒரு ரத்தத்தை உட்கொள்ள வந்திருக்கிறோம். ಇವತ್ತು ಆ ಕರ್ತನ ಮೇಜಕ್ಕೆ ಮುಂದೆ ನಾವು ಬಂದಿದ್ದೀವಿ. இயேசுடைய ரத்தத்தை நாம் புசிக்க வந்திருக்கிறோம். ರಕ್ತವನ್ನು ನಾವು ಹುಡುಕೊಳ್ಳಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೀವಿ. இயேசுடைய சரீரத்தை தொட வந்திருக்கிறேன். ಯೇಸುವಿನ ಶರೀರವನ್ನು ಮುಟ್ಟಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೀವಿ. இன்னைக்கு உங்களை ஆராய்ந்து பார்க்கிற வண்ணமாய் ಇವತ್ತು ನಿಮ್ಮನ್ನು ನೀವೇ ಪರಿಶೋಧನೆ ಮಾಡಬೇಕು. இன்னைக்கு ஆவியானவர் பட்ச
சாட்சியமாய் வெளிப்பட போகிறாரு. ಇವತ್ತು ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ನಮ್ಮ ಹತ್ರ ಮಾತಾಡಲಿ. இங்க வசனம் சொல்லுது ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ உச்சபட்ச ரத்தத்தை சிந்துகிற கை அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ಆದ್ರೆ ಪಾಪ ಮಾಡದೇ ಇರುವ ಒಂದು ಮನುಷ್ಯನು ರಕ್ತವನ್ನು ಹಾಕಿದ್ರೆ என்ன கேட்கிற தேவ பிள்ளையே, ನನ್ನನ್ನು ಕೇಳ್ತಾ ಇರುವ ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், ಒಂದು ಸಲ ನೀವು ಯೋಚನೆ நான் ಮಾಡಿ, யாருடைய ரத்தத்தை சிந்த வைக்கலையே, ನಾವು ಯಾರು ಪಾಪ ಮಾಡಿಲ್ಲ, ಯಾರ ರಕ್ತಕ್ಕೆ ನಾವು ಕೈ ಹಾಕಿಲ್ಲ, நான் யாரையும் அடிச்சு அவனை காயப்படுத்தி என் கையில ரத்தத்தை சிந்த வைக்கலையே. ಯಾರಿಗೂ ಗಾಯ ಮಾಡಿಲ್ಲ, ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಯಾವುದು ರಕ್ತ ಇಲ್ಲ. என்ன கேட்கிற தேவ பிள்ளையே, ನನ್ನನ್ನು ಕೇಳ್ತಾ ಇರುವ நீயும் நான் செய்த பாவத்து நிமித்தம் தான் ನೀವು ನಾವು ಮಾಡಿರುವ ಪಾಪದಿಂದ என் குற்றமற்ற இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது. ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ರಕ್ತ ಜಜ್ಜಲ್ಪಟ್ಟಿದೆ. என்ன கேட்கிற தேவ பிள்ளைகளே, ನನ್ನನ್ನು ಕೇಳ್ತಾ ಇರುವ ஒரு 2 உதாரணங்கள் வேதத்திலிருந்து காண்பிக்க ஆசைப்படுகிறேன். 7 ಉದಾಹರಣವನ್ನು ದೇವರು ಪವಿತ್ರ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ತೋರಿಸುತ್ತಾರೆ. எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் ಆದಿಕಾಂಡ ಜೆನೆಸಿಸ್ 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 4ನೇ ಅಧ್ಯಾಯ 3ஆம் வசனத்துல வாசிங்க. 3ನೇ ವಾಕ್ಯ. சில நாள் சென்ற பின்பு ஆ காயின் நிலத்தின் கனிகளை ம். கர்த்தருக்கு காணிக்கையாக கொடுத்து வந்தான். ஆ ஆபேல் தன் மந்தையின் ம். தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் ம். சிலவற்றை கொண்டு வந்தான். இந்த வசனம் சொல்லுது ஆபேல் காயினை குறித்து வேதம் சொல்லப்பட்டிருக்கு. ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಆಬೇಲು ಕಾಯಿನ್ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡಿದೆ. வேதம் அழகா நமக்கு கற்றுக் கொடுக்குது. ಪವಿತ್ರ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. காயின் நிலத்திலிருந்து விவசாயம் செஞ்சு அந்த நிலத்துல வருகிற காய்கறிகளை பழங்களை காணிக்கையாய் கொண்டு வந்தான். ಕಾಣಿಕೆ ವ್ಯವಸಾಯವನ್ನು ಮಾಡಿ ಅದರಲ್ಲಿ ಬರುವ ಫಲವನ್ನು ದೇವರಿಗೆ ಕಾಣಿಕೆಯಾಗಿ ஆபேலோ ಆಬೇಲು அவன் மிருகங்களை வளர்க்கிறவனாய் காணப்பட்டான். ಅವರ ಹತ್ರ ಕುರಿಮರಿಗಳಿತ್ತು. அவன் மேய்ப்பனாய் காணப்பட்டான். ಅವರೊಂದು ಕುರಿಮರಿಯನ್ನು ಮೇಯಿಸ್ತಾ அவன்கிட்ட இருக்கிற பெஸ்டான ஆடுகளை கொண்டு வந்து கர்த்தருக்கு பலி செலுத்தினான். ಅವರಿಗೆ ಒಳ್ಳೆದಾಗಿರುವ ಕುರಿಯನ್ನು ದೇವರಿಗೆ ಬಲಿಯಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದ. இந்த ஆபேல் எதையும் செய்யல. ಇಲ್ಲಿ ಆಬೇಲು ಏನು ಮಾಡಿಲ್ಲ. ஆபேல் எந்த குற்றத்தையும் செய்யல. ಆಬೇಲು ಯಾವುದು ಪಾಪ ಮಾಡಲಿಲ್ಲ. அவன் செஞ்சதால ஒன்னே ஒண்ணுதான், ಅವರು ಮಾಡಿದ್ದು ಒಂದೇ ಒಂದು. அவன் கிட்ட இருக்கிற பெஸ்டானது கர்த்தருக்கு கொண்டு வந்து கொடுத்தான். ಅವರ ಹತ್ರ ಇರುವ ಒಳ್ಳೆಯದು ದೇವರ ಹತ್ರ ಕೊಟ್ಟಿದ್ದು. அவன் கிட்ட இருக்கிற பெஸ்டான ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து கர்த்தருக்கு காணிக்கையா கொடுத்தான். ಅವರಿಗೆ ಇರುವ ಒಳ್ಳೆಯದು ದೇವರಿಗೆ ಕಾಣಿಕೆಯಾಗಿ காயினும் காணிக்கை கொண்டு வந்து கர்த்தருக்கு கொடுத்தான். ಆದರೆ ಕಾಯಿನು ದೇವರಿಗೆ ಒಳ್ಳೆ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿಲ್ಲ. ஆனா வேதம் சொல்லுது ಆದರೆ ಪವಿತ್ರ ಗ್ರಂಥದಲ್ಲಿ காயினுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கல அப்படின்னு ಆದರೆ சொல்லுவாங்க. ಕಾಯಿನ್ ಕೊಟ್ಟಿರುವ ಕಾಣಿಕೆಯನ್ನು ದೇವರು ಸ್ವೀಕಾರ ಮಾಡಲಿಲ್ಲ. ஆபேல் கொடுத்த காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார் வசனம் சொல்லுது. ಆಬೇಲ್ ಕೊಟ್ಟಿರುವ ಕಾಣಿಕೆಯನ್ನು ದೇವರು ಅಂಗೀಕಾರ ಮಾಡಿದರು. என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, ನನ್ನನ್ನು ಕೇಳ್ತಾ ಇರುವ ಪ್ರಿಯರೇ, நீ 5ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீங்களானால் ನೀವು 5ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ ನೋಡುವಾಗ காயினையும் வாசனம் அவன் காணிக்கையையும் ம். அவர் அங்கீகரிக்கவில்லை. ஆ. அப்பொழுது ஆ. காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி ம். அவன் முகநாடி வேறுபட்டது. அப்படியே வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் ம். காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? ஆ. நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்வார் என்றார். வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கு. ವಾಕ್ಯ ಸುಂದರವಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. வேதத்துல அழகா ஆவியானவர் எழுதப்பட்டிருக்கிறாரு. ಗ್ರಂಥದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮ ಮುಖಾಂತರ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிச்சாரு. ಆಬೇಲ್ ಕೊಟ್ಟಿರುವ ಕಾಣಿಕೆಯನ್ನು ದೇವರು ಸ್ವೀಕಾರ ಮಾಡಿದರು. ஆனா காயினுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கல. ಹಾಗಾದ್ರೆ ಕಾಯಿನ್ ಕೊಟ್ಟಿರುವ ಕಾಣಿಕೆಯನ್ನು ದೇವರು ಸ್ವೀಕಾರ அப்ப ಮಾಡಿದರು. வசனம் சொல்லுது ವಾಕ್ಯ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. காயினுக்கு முகம் நாடி வேறுபட்டது அப்படின்னு சொல்லி ಹಾಗಾದ್ರೆ ಕಾಯಿನ್ ಮುಖದಲ್ಲಿ ಒಂದು ಕೋಪ ಬಂತು. அவனுக்குள்ள கோபம் வந்துடுச்சு, ಅವರು ಒಳಗಡೆ ಕೋಪ, அவனுக்குள்ள கசப்பு வந்துடுச்சு, ಅವರ ಹತ್ರ ಬಾದ ಒಂದು ಕೋಪ, அவனுக்குள்ள வெறுப்பு வந்துடுச்சு. ಅವರು ಆಬೇಲ್ನ ಏನಾದ್ರೂ ಒಂದು ಮಾಡಬೇಕು. நாங்க 2 பேரும் ஒரே அப்பாவுடைய பிள்ளைகள் தானே. ಹಾಗಾದ್ರೆ ಇಬ್ಬರು ಒರೇ ತಂದೆಗೆ ಮಗನಾಗಿದ್ದಾರೆ. எக்கோ மத்த கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். எக்கோ Thank you, Lord. Jesus, thank you, Holy Spirit. Hallelujah. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ಒಳ್ಳೆ யோசிச்சு பாருங்க. ಯೋಚನೆ அந்த ಮಾಡಿ. காயனும் ஆபேலும் அண்ணன் தம்பிங்க தான். ಹಾಗಾದ್ರೆ ಕಾಯಿನು ಆಬೇಲು ಅಣ್ಣ ತಮ್ಮ. ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த பிள்ளைகள் தான். ಆದಾಮು ಏವಾಳಿಗೂ ಉಂಟಾಗಿರುವ ಮಗಗಳು. ஆனா 2 பேருக்கு சில காரியங்களை கர்த்தர் காண்பித்து கொடுக்க ஆசைப்படுறாரு. ಹಾಗಾದ್ರೆ ಅವರು ಇಬ್ಬರು ಜೀವನದಲ್ಲಿ ಇರುವ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ದೇವರು ತೋರಿಸಕ್ಕೆ காயின் நிலத்தில் இருந்த காய்கனிகளை கொண்டு வந்து கர்த்தருக்கு பலி செலுத்தினான். ಆಬೇಲು ದೇವರಿಗೆ காயின் ಕಾಯಿನು ದೇವರಿಗೆ
ಮುಂದೆ ಅವರಿಗೆ ಕೊಟ್ಟಿರುವ ಫಲದಿಂದ ಕಾಣಿಕೆ ಕೊಟ್ಟಿದ್ದು. ஆனா ஆபேலோ தான் மந்தையில் இருக்கிற தலைச்ச பிள்ளைகளை கொளுத்ததா கர்த்தருக்கு கொண்டு வந்து பலி செலுத்தினான். ಹಾಗಾದರೆ ಆಬೇಲು ಒಳ್ಳೆಯದಾಗಿ ದೇವರಿಗೆ ಕೊಟ್ಟಿರುವ ಕುರಿಮರಿಯನ್ನು ಕಾಣಿಕೆಯಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದು. என்ன கேட்கிற தேவ பிள்ளையே, ನನ್ನನ್ನು ಕೇಳ್ತಾ ಇರುವ ஆபேல் எதுவுமே செய்யல. ಆಬೇಲು ಏನು ಮಾಡಲಿಲ್ಲ. ஆனா காயின் என்ன தெரியுமா செஞ்சான்? ಆದರೆ ಕಾಯಿನ್ ಏನ್ ಮಾಡ್ದ? அவனுக்குள்ள கோபம் வர ஆரம்பிச்சிச்சு. ಅವರ ಒಳಗಡೆ ಕೋಪ ಬರಕ್ಕೆ, அவனுக்குள்ள வெறுப்பு வர ஆரம்பிச்சிச்சு. ಕೋಪ ಬರಕ್ಕೆ அவன் ஒரு பிளான் திட்டத்தை போட்டான். ಅವರು ಒಂದು ಯೋಚನೆಯನ್ನು ಮಾಡಿ, என் சகோதரனை கொன்று போட்டால் நலமா இருக்கும் நினைச்சி ಸಹೋದರವನ್ನು ನಾನು ಕೊಲೆ ಮಾಡಬೇಕು ಅಂತ ತೀರ್ಮಾನ. அவனை வயல்வெளியில குஞ்சு போட்டான். ಆದರೆ ಅವರು ಹೋಗುವ ಜಾಗದಲ್ಲಿ ಅವರನ್ನ ಕೊಲೆ ಮಾಡಿದ್ರು. இதை கேட்கிற தேவ பிள்ளையே, ನನ್ನನ್ನು ಕೇಳ್ತಾ ಇರುವ ಪ್ರಿಯರೇ, பார்த்து ஒரு காரியம் சொல்ல ஆசைப்படுறேன். ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳಿ ಒಂದು ಕಾರ್ಯ, யாரையும் கொலை பண்ணலையா பாஸ்டர்? ನಾನು ಯಾರು ಕೊಲೆ ಮಾಡಿಲ್ಲ ಪಾಸ್ಟರ್. இதை கேட்கிற தேவ பிள்ளையே, ನನ್ನನ್ನು ಕೇಳ್ತಾ வாயில் வருகிற வார்த்தைகளுக்காக நான் கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். ಹಾಗನೇ ಬರುವ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಾವು ದೇವರಿಗೆ ಮುಂದೆ ಲೆಕ್ಕ ಕೊಡಬೇಕು. நான் பேசுகிற வார்த்தைகளுக்கு கர்த்தருக்கு முன்பாய் கணக்கு ஒப்புவிக்கிறவனா நான் காணப்படணும். ನಾನು ಮಾತಾಡುವ ಮಾತಿಗೆ ದೇವರಿಗೆ ಲೆಕ್ಕ ಕೊಡಬೇಕು. இதை கேட்கிற தேவ பிள்ளையே, ನನ್ನನ್ನು ಕೇಳ್ತಾ நான் யாரையும் குத்தி கொலை பண்ணல. ಆದ್ರೆ ಅವರು ನಾವು ಯಾರು ಕೊಲೆ ಮಾಡಲಿಲ್ಲ. நான் யாரையும் அடிச்சு காயப்படுத்தல. ನಾನು ಯಾರಿಗೋ ಹೊಡೆದಿ ಗಾಯ ಮಾಡಲಿಲ್ಲ. ஆனா என் வாயின் வார்த்தைகள் இருதயத்தை பிளக்குமானால், ಆದರೆ ನಾನು ಮಾತಾಡುವ ಮಾತುಗಳು ಒಬ್ಬೊಬ್ಬ ಹೃದಯವನ್ನು ಚುಚ್ಚಿದರೆ, என் வாயின் வார்த்தை நிமித்தம் ஒருவர் காயப்படுவாரானால், ಮಾತಾಡುವ ಮಾತದಿಂದ ಯಾರಾದರೂ ಹೃದಯದಲ್ಲಿ ಚುಚ್ಚಲ್ಪಟ್ಟರೆ, அவன் ஆண்டவருக்கு முன்னாடி போய் கண்ணீர் விடுவானானால், ದೇವರಿಗೆ ಮುಂದೆ ಕಣ್ಣೀರು ಬಿಟ್ಟರೆ, என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, ನನ್ನನ್ನು ಕೇಳ್ತಾ ಇರುವ ಪ್ರಿಯರೇ, இந்த வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்களானால், ಈ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದಿ ನೋಡುವಾಗ 10ஆம் வசனம் சொல்லுது, 10ನೇ ವಾಕ್ಯ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. சகோதரனுடைய ரத்தத்துடைய சத்தம் பூமியிலிருந்து எனக்கு கேட்குது கத்த சொல்றாரு. ದೇವರು ಹೇಳಿದು, ಈ ಭೂಮಿಯಿಂದ ನಿನ್ನ ಸಹೋದರದ ರಕ್ತ ನನ್ನನ್ನು ಕರೀತಾ ಇದೆ. காயனே, ಕಾಯನೇ, உன் சகோதரி ஏன் நீ கொலை பண்ண? ನಿನ್ನ ಸಹೋದರಿಗೆ ಯಾಕೆ ಕೊಲೆ ಮಾಡಿ? அவனுடைய ரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. ಅವರ ರಕ್ತ ನನ್ನನ್ನು ಕರೀತಾ ಇದೆ. அவனுடைய ரத்தம் குச்சமற்ற ரத்தத்தை சிந்த வச்சிட்டியே. ಅವರ ರಕ್ತವನ್ನು ನೀನು ಗಾಯಪಟ್ಟಿದ್ದೀರಾ. அந்த ரத்தத்தின் சத்தம் இதோ பரலோகத்துக்கு வர எட்டுகிறது. ಅವರ ರಕ್ತ ಶಬ್ದ ನನ್ನ ಪರಲೋಕಕ್ಕೆ ಬರುತ್ತಾ ಇದೆ. இதை கேட்கிற தேவ பிள்ளையே, ನನ್ನನ್ನು ಕೇಳ್ತಾ இதை ಇದೆ. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ಯಾಕೆ ಎಂದು ನಾನು ಹೇಳ್ತಾ என் வாயில் வருகிற வார்த்தைகளை நமக்கு நிதானித்து பேசுவதா இருக்கணும். ಆದರೆ ನಾನು ಮಾತಾಡುವ ಮಾತುಗಳು ನೋಡಿ ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡಿ ಮಾತಾಡಬೇಕು. என் கையில ஒரு அளவு மைக் இருக்கு பார்த்திருக்கீங்களா? ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಒಂದು ಮೈಕ್ ಇದೆ. அந்த மைக்கு மேல ஒரு கப் ஒரு ஸ்பான்சர் இருக்கு பார்த்திருக்கீங்களா? ಈ ಮೈಕ್ ಮೇಲೆ ಒಂದು ಫಿಲ್ಟರ್ ಇದೆ. ஏன் திரும்ப அதை வச்சிருக்காங்க? ಇದು ಯಾಕೆ ಫಿಲ್ಟರ್ ಮಾಡಿದ್ದಾರೆ? ஒருவேளை நான் பேசும்போது எச்சைகள் வந்து அதுல பட்டுட்டு இந்த அந்த எலக்ட்ரிக்கல் ஒயர்கள் ஷார்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ಆದರೆ ನಾನು ಮಾತಾಡುವಾಗ ಯಾವುದೊಂದು ಎಲೆಕ್ಟ್ರಿಕಲ್ ಶಾರ್ಟ್ ಆಗಬಾರದು ಅಂತ ಇದು ಮಾಡಿದ್ದಾರೆ. அப்ப யோசித்து பாருங்களே, ಅವಾಗ ಯೋಚನೆ ಮಾಡಿ, ஒரு மைக்குக்கு ஒரு ஃபில்டர் தேவைனாக்கா, ಈ ಮೈಕ್ಗೆ ಒಂದು ಫಿಲ್ಟರ್ ಬೇಕಾಗಿದೆ. அவன் கிறிஸ்துவா இருப்பாயானால், ನಾವು ಕ್ರೈಸ್ತನಾಗಿ ಬಾಳುವಾಗ, அவன் அப்பத்தையும் ரத்தத்தையும் உட்கொள்வாயானால், ಅವರು ಕರ್ತರ್ ಮೇಜನ್ನು ನಾವು ತಗೊಳ್ಳಕ್ಕೆ ಮುಂಚೆ உன் வாய்க்கு முன்னாடி ஒரு ஃபில்டர் நீ போட்டே ஆகணும். ನಾವು ಬಾಯಿಗೆ ಮುಂದೆ ಒಂದು ಫಿಲ್ಟರ್ ಹಾಕಬೇಕು. உன் வாய்க்கு முன்னாடி ஒரு ஃபில்டர் போடாம இருப்பாயானால், ಬಾಯಿಗೆ ಮುಂದೆ ನಾನು ಫಿಲ್ಟರ್ ಹಾಕಿಲ್ಲ, உன் வார்த்தை ஒருத்தரை காயப்படுத்துமானால், ನಾನು ಮಾತಾಡುವ ಮಾತು ಯಾರಾದ್ರೂ ಗಾಯಪಡಿಸಿದ್ರೆ, இதை கேட்கிற தேவ பிள்ளையே, ಇದನ್ನು ಕೇಳ್ತಾ ಇರುವ ಪ್ರಿಯರೇ, அவர் பூமியிலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுவாரானால், ಭೂಮಿಯಿಂದ ದೇವರನ್ನ ಕರೆಯುವಾಗ, அந்த கண்ணீருக்கு கர்த்தருக்கு முன்பாய் கணக்கு ஒப்பிட்டவனா நான் மாறிடுவேன். ಆದರೆ ಅವರು ಬಿಡುವ ಕಣ್ಣೀರಿಗೆ ನಾವು ದೇವರಿಗೆ ಮುಂದೆ ಲೆಕ್ಕ ಕೊಡಬೇಕು. இதை கேட்கிற தேவ பிள்ளையே, ನನ್ನನ್ನು ಕೇಳ್ತಾ பக்கத்துல பார்த்து எல்லாரும் கை பிடிச்சி சொல்லுங்களே, ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕೈ ಕೊಟ್ಟಿ எல்லாரும் பார்த்து சொல்லுங்களே, ಎಲ್ಲರೂ ನೋಡಿ ಹೇಳಿ. நான் பேசும்போது ನಾನು ಮಾತಾಡುವಾಗ நிதானமாய் பேச கட்டளை. ನಿಧಾನವಾಗಿ ಮಾತಾಡು. நான் பேசும் பொழுது ನಾನು ಮಾತಾಡುವಾಗ நான் யோசித்து பேசுவனாய் காணப்படணும். ಯೋಚನೆಯಿಂದ ಮಾತಾಡಬೇಕು. நான் பேசுகிற வார்த்தை ஒருத்தருடைய இருதயத்தை காயப்படுத்துமானால், ಮಾತಾಡುವಾಗ ಯಾರಾದ್ರೂ ಹೃದಯ ಗಾಯಪಟ್ರೆ, நான் பேசும் பொழுது என்னுடைய நடக்கைகள் செயல்கள் ஒருவரை காயப்படுத்துமானால், ನಾನು ಮಾತಾಡುವಾಗ ನಡೆಯುವಾಗ ಅವ್ರಿಗೆ ಗಾಯ ಬಂದ್ರೆ, இதை கேட்கிற தேவ பிள்ளையே, ನನ್ನನ್ನು ಕೇಳ್ತಾ ಇರುವ அந்த மனுஷனுடைய கண்ணீருக்கு பரலோகத்துல கணக்கு செலுத்தாம நான் பரலோகம் போகவே முடியாது. ಆದರೆ ನಾನು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಅವ್ರು ಬಿಟ್ಟಿರುವ ಕಣ್ಣೀರಿಗೆ ಲೆಕ್ಕ ಕೊಡಲೇಬೇಕು. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ಅರ್ಥ ಆಗಲಿ ಅಂತ ನಾನು இப்ப ಮಾತಾಡ್ತೀನಿ. லதா சிஸ்டர் இருக்கிறாங்க ಇಲ್ಲಿ நினைச்சுக்கேன், ಲತಾ ತಂಗಿ ಇದ್ದಾರೆ, விஜி சிஸ்டர் இருக்கிறாங்க நினைச்சுக்கேன்,
ಸಿಸ್ಟರ್ ಇದ್ದಾರೆ. விஜய் சிஸ்டர் ஒரு வார்த்தை லதா சிஸ்டர் திட்டிட்டாங்க. ವಿಜಿ ಸಿಸ್ಟರ್ ಏನಾದರೂ ಲತಾನ ಬೈತಾರೆ. அவங்க எதுவுமே செய்யல. ಅವರು ಏನೋ ಮಾಡಿ லதா சிஸ்டர் எதுவுமே செய்யல. ಲತಾ ಏನೋ ಮಾಡಿ எந்த தவறான காரியமும் செய்யல. ಯಾವ ತಪ್ಪು ಕಾರ್ಯ ಮಾಡಿ ஆனா விஜய் சிஸ்டர் என்ன பண்றாங்கன்னாக்க சும்மா சிஸ்டர் போய் சொல்றாங்க. ವಿಜಿ ಸಿಸ್ಟರ್ ಹೋಗಿ ಸುಮ್ಮನ ಹೋಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ஏய் சும்மா ನೋಡಿದ್ಯಾ ನೀನು? ಸುಮ್ಮನ ನೋಡಿದಿರಾ? நீ பாத்தியா அந்த லதா என்ன பண்றாங்க பாத்தியா? ಏನೇನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? ஏதாவது சரிப்பட்டு வருமா? ಇವರು ಸರಿಯಾಗಿ ಬರ್ತಾರೆ. அப்படி அவங்க பேசிட்டாங்க நினைச்சுக்கீங்களே. ಸದಾ ಆತರ ಮಾತು அது லதா சிஸ்டர் காதுல கேக்குது. ಲತಾ ಸಿಸ್ಟರ್ ಕಿವಿಯಲ್ಲಿ ಅಯ್ಯೋ ಯೇಸಪ್ಪ ನಾನು ಏನೂ ಮಾಡಿಲ್ಲಪ್ಪ. ಲತಾ ಸಿಸ್ಟರ್ ದೇವರ ಹತ್ರ ನನಗೆ ಏನೋ ಮಾಡಿ ಯೇಸಪ್ಪ ನಾನು ಯಾವ ತಪ್ಪು ನಾನು எந்த தப்பு நான் செய்யல ஆண்டவரே. ಯಾವ ತಪ್ಪು ಮಾಡಲಿಲ್ಲ. ஏன் என்ன ஒரு கார்னர் பண்றாங்க? ಯಾಕೆ ನನಗೆ ಗಾಯ ಕೊಡ್ತಾ ஏன் ಇದ್ದಾರೆ? ஆண்டவரே என்ன வேதனைப்படுத்துறாங்க? ನನಗೆ ದುಃಖ ಕೊಡ್ತಾ அப்படி ಇದ್ದಾರೆ. அவங்க ஆண்டவர் சமூகத்தை அழ ஆரம்பிச்சாங்க நினைச்சுக்கீங்களே. ಆತರ ಅವರು ಕಣ್ಣೀರ್ ಬಿಟ್ರೆ இது கேட்கிற தேவபிள்ளையே, ನನ್ನನ್ನು ಕೇಳ್ತಾ ಇರುವ ಪ್ರಿಯರೇ, அந்த கண்ணீருக்கு நீ கணக்கு கொடுக்காம பரலோகத்துக்கு போக முடியாது. ನಾವು ಅವರು ಬಿಡುವ ಕಣ್ಣೀರಿಗೆ ದೇವರಿಗೆ ಮುಂದೆ ಲೆಕ್ಕ ಕೊಡಲೇಬೇಕು. நீ கத்தி எடுத்து ஒருத்தர் குத்தி கொலை பண்றது நிமித்த காரணம் அல்ல. ನಾನು ಅವ್ರನ್ನ ಕತ್ತಿಯಿಂದ ಚುಚ್ಚಿ ಗಾಯ ಪಡೆದಿದ್ದ ಅಲ್ಲ. நீ ஒருத்தரை வாயின் வார்த்தையால காயப்படுத்தி அவன் அநியாயமாய் நியாய தீர்ப்பாயானாலும் அவருடைய ரத்தம் பூமியில சிந்தப்படுது. ಆದರೆ ನೀವು ಅನ್ಯಾಯವಾಗಿ ಅವ್ರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಮಾತಾಡಿದ್ರೆ ಅವರು ಬಿಡುವ ಕಣ್ಣೀರು ದೇವರಿಗೆ ಮುಂದೆ ನಾವು ಲೆಕ್ಕ ಕೊಡಲೇಬೇಕು. வசனம் சொல்லுது, ವಾಕ್ಯ ಬರಿ குற்றமற்றோடைய ரத்தம். ಆದರೆ ಒಂದು ಪಾಪ ಮಾಡಿರುವ ಮನುಷ್ಯದ ರಕ್ತ, நீயும் நானும் செய்த பாவத்து நிமித்தம், ನೀವು ನಾವು ಮಾಡಿರುವ ಪಾಪ ಮುಖಾಂತರ, நம்ம செய்த அக்கிரமங்கள் நிமித்தம், ಮಾಡಿರುವ ಒಂದೊಂದು ಕಾರ್ಯ ಮುಖಾಂತರ, நான் பேசின வார்த்தைகள் நிமித்தம், ಮಾತಾಡಿರುವ ಮಾತಿನಂತೆ, நான் செயல்பட்ட விதத்தில் என் நடக்கையின் விதத்தில் ನಡೀತಾ ಇರುವ ಆ ನಡತೆಗಿಂತ என் இயேசுவின் ரத்தத்துல சிந்தி இருக்கிறது. ಯೇಸುವಿನ ರಕ್ತ ಇವತ್ತು ಸುರಿಯಲ್ಪಟ್ಟಿದೆ. கேட்கிற தேவபிள்ளையே, ನನ್ನನ್ನು ಕೇಳ್ತಾ ಇರುವ ಪ್ರಿಯರೇ, யோசித்து பாருங்களே. ಯೋಚನೆ அப்படி ಮಾಡಿ, ஒருவேளை ஒருவனை காயப்படுத்திட்டே இருப்பேன் நான். ಯಾರಾದ್ರೂ ಒಬ್ಬನ ಗಾಯ ಮಾಡ್ತಾ ಇದ್ರೆ, நான் ஒருவரை ஒதுக்கிட்டே இருப்பேன் ನಾನು நினைச்சுக்கேன். ಅವರ ದೂರ ತಳ್ಳುತ್ತಾ ಇದ್ದರೆ, வசனம் சொல்லுது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ. 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் வாசிங்களே. 11-12 ಓದಿರಿ. இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தை ஆ. உன் கையிலே வாங்கிக் கொள்ள ஆ. தன் வாயைத் திறந்த வாயை திறந்த இந்த பூமியில் நீ என்னை சபிக்கப்பட்டிருப்பாய். கேட்கிற தேவபிள்ளையே, ನನ್ನನ್ನು ಕೇಳ್ತಾ ಇರುವ ಪ್ರಿಯರೇ, ನಾವು என்னுடைய வாழ்க்கையில நான் சொல்ற வரல நிறைய காரியம் அனுபவிச்சிருக்கேன். ಆದರೆ ಅನೇಕ ಕಾರ್ಯವನ್ನು ನಾನು ಅನುಭವ ಮಾಡಿದ್ದೀನಿ. என்னை கேட்கிற தேவபிள்ளையே, ನನ್ನನ್ನು ಕೇಳ್ತಾ ಇರುವ ಪ್ರಿಯರೇ, நிறைய காரியங்களை பார்த்திருக்கிறேன். ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳಿದೆ. எந்த நாவு என்ன கார்னர் பண்ணி என்ன வேதனைப்படுத்தி துன்பப்படுத்துச்சோ, ಯಾವ ಬಾಯಿ ನನ್ನನ್ನು ದೂರ ತಳ್ಳಿದೋ, ஆனா அதே வாயை கர்த்தர் எனக்கு முன்பாய் கொண்டு வந்து நிக்க வைக்க மாட்டாரு. ಅದೇ ಬಾಯಿನ ದೇವರು ಆ ಮನುಷ್ಯವನ್ನು ನನ್ನ ಮುಂದೆ ನಿಲ್ಲಿಸ್ತಾರೆ. எத்தனையோ காரியங்களை சொல்ல முடியும். ಎಷ್ಟೋ ಕಾರ್ಯವನ್ನು என் வாழ்க்கையில் நடந்த அத்தனை எத்தனையோ சம்பவங்களை சொல்ல முடியும். ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ನಡೆದಿರುವ ಅನೇಕ ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஒன்னு சொல்லிட்டீங்களா? ಒಂದು உங்க ಹೇಳ್ತೀನಿ, இருதயம் உடைக்கப்பட்டு, ಹೃದಯ ಜಜ್ಜಲ್ಪಡುವಾಗ, நீ உன் இருதயம் உடைக்கப்பட்டு ಹೃದಯ ಗಾಯಪಡುವಾಗ, நீ ஆண்டவர் சமூகத்துல போய் நீ குமரி அழுவாயானால், ನೀವು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕಣ್ಣೀರು ಬಿಡುವಾಗ, நீ கண்ணீர் விடுவாயானால், ಕಣ್ಣೀರು ಬಿಡುವಾಗ, என்னை கேட்கிற தேவபிள்ளையே, ಕೇಳ್ತಾ ಇರುವ ಪ್ರಿಯರೇ, ஆண்டவருக்கு முன்பாய் குற்றவாளியாகி மாறிடுவ. ಆದರೆ ದೇವರಿಗೆ ಮುಂದೆ ನೀವು ಒಂದು ಶತ್ರುವಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತೀರಾ. கேட்கிற தேவபிள்ளையே, ನನ್ನನ್ನು ಕೇಳ್ತಾ பக்கத்துல ಇರುವ கையை பிடிச்சி சொல்லுங்களே, ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕೈ ಕೊಟ್ಟಿರಿ. நான் யாரையும் நியாயத்து இருக்க கூடாது. ನಾನು ಯಾರನ್ನ ನಾವು ನ್ಯಾಯ ಮಾಡಬಾರದು. நான் பிரவீனை பார்த்து நீ பாவின்னு சொல்லக்கூடாது. ಪ್ರವೀಣನ ನೋಡಿ ಇವರು ಪಾಪಿ ಅಂತ ನಾವು நான் ಹೇಳಬಾರದು. யாரையும் பார்த்து நீ தேவையில்லைன்னு சொல்லக்கூடாது. ನೀವು ನನಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಬಾರದು. என்னை கேட்கிற தேவபிள்ளையே, ನನ್ನನ್ನು ಕೇಳ್ತಾ ஒன்னு ಇರುವ சொல்லட்டுமா? நம்ம நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஒருவர் தான் இருக்கிறாரு. ನನ್ನನ್ನು ನ್ಯಾಯ ಮಾಡಕ್ಕೆ ಒಬ್ಬರಿದ್ದಾರೆ. அவர் நியாயாதிபதியா சீக்கிரமாய் வர போகிறாரு. ನ್ಯಾಯ ಮಾಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. என்னை கேட்கிற தேவபிள்ளையே, ನನ್ನನ್ನು ಕೇಳ್ತಾ உன் ಇರುವ வாயின் வார்த்தை அவருடைய இருதயத்தை பிளக்குமானால், ಮಾತಾಡುವ ಮಾತು ಯಾರಾದ್ರೂ ಗಾಯಪಟ್ರೆ, வசனம் சொல்லுது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ, அவர் தன் வாயை திறந்து ಅವ್ರ ಬಾಯಿ ತೆರೆದು இந்த பூமியில நீ சபிக்கப்பட்டிருப்பாய் என்று சொன்னாரு. ಭೂಮಿಯಲ್ಲಿ ನೀನು ಶಾಪ ಹೊಂದಿಕೊಂಡಿರುವುದು ಮನುಷ್ಯನಾಗಿ. அது மாத்திரமல்ல, ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, பணவசனத்தை வாசிங்களே. நீ நிலத்தை பயிரிடும்போது ஆ. அதில் தன் பலனை உனக்கு நீ கொடாது. நீ என்ன செய்தாலும் சரி, ಏನೇ ಮಾಡಿದ್ರೆ நீ என்ன காரியம் பண்ணாலும் சரி, ಏನೇ ಮಾಡಿದ್ರೆ அது உனக்கு பலன் கொடுக்காது. ಅದು ನಿನಗೆ ಫಲ ಕೊಡೋದಿಲ್ಲ. காரணம் என்ன தெரியுமா? குற்றமற்றவருடைய ரத்தத்தை நீ சிந்தித்து இருக்கிற, ಯಾರೋ ಒಬ್ಬರನ್ನ ಗಾಯಪಟ್ಟಿದ್ದೀರಾ, ஒருத்தர் வேதனைப்படுத்தி இருக்கிற, ಯಾರನ್ನ
ಕೇಳ್ತಾ ಇರುವ ಪ್ರಿಯ, ஐயா எனக்கு ஆவியான கற்றுக் கொடுத்த சில காரியங்களை சொல்லிட்டு உங்களுக்கு ஆசைப்படுறேன். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮವನ್ನು ಹೇಳಿಕೊಟ್ಟು ஏதாச்சும் ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணுவேன். ஏதாச்சும் ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணுவேன். ಏನಾದರೂ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ಕೆ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀನಿ. ஒரு நாள் பண்ணுவேன், 2 நாள் பண்ணுவேன், 3 நாள் பண்ணுவேன். ಒಂದು ದಿನ 2 ದಿನ 3 ದಿನ ಪ್ರೇಯರ್ ஆனா ಮಾಡ್ತೀನಿ. அந்த ஜெபத்துக்கு எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்க முடியாம போயிடுச்சு நினைச்சுக்கீங்க. ಆದ್ರೆ ಆ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಸದಿ ಉತ್ತರ ಸಿಗಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ உடனே ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிச்சு. ತಿರುಗ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡ್ತೀನಿ. ஞான சமூகத்துல பொறுமையா உட்கார்ந்து ದೇವ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಶಾಂತವಾಗಿ என்னையே நான் நிதானித்து ஆராய்ந்து அறிந்து பார்த்தேன். ನನ್ನನ್ನು ನಾನೇ ಪರಿಶೋಧನೆ. ஒருவேளை கர்த்தருக்கு விரோதமா ஏதாச்சும் செஞ்சிருக்கிறேனா, ಆದರೆ ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಏನಾದರೂ ಮಾಡಿದ್ರೆ, ஏதாச்சும் பேசி இருக்கிறேனா, ಏನಾದರೂ ಮಾತಾಡಿದ್ರೆ, ஒருவேளை யாராச்சும் காயப்படுத்தி இருக்கிறேனா காயப்பட்டிருக்கிறேனா அப்படின்னு சொல்லி என்னையே நான் ஆராய்ந்து தேடும் பொழுது ನನ್ನನ್ನು ನಾನೇ ಪರಿಶೋಧನೆ நான் ಮಾಡಿ எங்க விழுந்திருக்கிற பாவி எனக்கு காண்பித்து கொடுப்பாரு. ನಾನು ಎಲ್ಲಿ ಬಿದ್ದಿದ್ದೀನಿ ಅಂತ ದೇವರು அப்ப ತೋರಿಸ್ತಾರೆ. அந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணி அதை திருத்தி நான் ஞான சபையில உட்காரும் பொழுது ಆ ಜಾಗದಲ್ಲಿ ನಾವು ನಮ್ಮನ್ನು ಸರಿಪಡಿಸಿ ಆ ಜಾಗದಲ್ಲಿ ನಾವು ನಿಲ್ಲಬೇಕು. நான் ஜெபிக்கவும் வேண்டாம், ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ஜெபம் பண்ணதும் வேண்டாம். ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿಲ್ಲ. நான் திருத்திக்க ஆரம்பிச்ச உடனே ಆದರೆ ನಮ್ಮನ್ನು ನಾವೇ ನಿನ್ನ ನಿಧಾನದಲ್ಲಿ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನಮ್ಮನ್ನು ನಾವು நான் ಸರಿಪಡಿಸಿ எதற்காய் காத்திருந்தனோ ಯಾವಕ್ಕೋಸ್ಕರ ಕಾದಿದ್ದೀವಿ அது என்னை தேடி வர கத்து விடுங்க. இன்னைக்கு அவருடைய ரத்தத்தை உட்கொள்ள வந்திருக்க உங்களை பார்த்து சொல்றேன். ಇವತ್ತು ಅವರು ಶರೀರವನ್ನು ರಕ್ತವನ್ನು ಮುಂದುಕೊಳ್ಳಿರುವ ஒருவேளை வாயின் வார்த்தை ஒரு நியாய இருக்குமானால், ಆದರೆ ನಿನ್ನ ಬಾಯದಿಂದ ಯಾರಾದರೂ ನೀವು ನ್ಯಾಯ ಮಾಡಿದ್ದರೆ, ஒருவேளை அவரை நீ குற்றப்படுத்தி இருப்பாயானால், ನ್ಯಾಯ ಕೊಟ್ಟಿದ್ದರೆ, அவரை வேதனைப்படுத்தி இருப்பாயானால், ದುಃಖ ಕೊಟ್ಟಿದ್ದರೆ, இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்துடுங்க. ಇವತ್ತು ದೇವ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿರಿ. அவன் வசனம் சொல்லுது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ, நீ என்ன செஞ்சாலும் நீ பலன் கொடுக்க மாட்ட. ನೀವು ಏನೇ ಮಾಡಿದರೂ ಫಲ நீ ಸಿಗಲಿಲ್ಲ. பூமி நிலையற்றவனாய் அலைகிறவனாய் ನೀವು காணப்படுவ. ಭೂಮಿಯಲ್ಲಿ ಆ ಕಡೆ ಈ ಕಡೆ ನೀ ಸುತ್ತಾಡ್ತಾ ಇರುವ ಒಂದು நீ ಮನುಷ್ಯನಾಗಿ, தெருத்தருவாய் திரிகிறவனாய் மாறிடுவ. ನೀನು ಗಲಿಗಲಿಯಾಗಿ ಸುತ್ತಾಡ್ತಾ ಇರುವ என்ன ಮನುಷ್ಯನಾಗಿರ್ತೀಯ. கேட்கிற தேவபிள்ளையே, ನನ್ನನ್ನು ಕೇಳ್ತಾ ಇರುವ இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்துடு. ಇವತ್ತು ದೇವ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನೀನು ಅರಿಕೆ ಮಾಡಿ. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்துடுங்க. ಇವತ್ತು ದೇವ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನೀನು ಅರಿಕೆ ಮಾಡಿ. எத்தனை பேர் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಹೇಳ್ತಾರೆ, அதுல ஒருவேளை இந்த காரியங்கள் எனக்குள் இருக்குமானா, ದೇವರೇ ಒಂದು ಸಲ ಈ ಕಾರ್ಯ ನನ್ನ ಹೊಲಗಡೆ ಇದ್ದರೆ என்ன ஒரு விஷயாய் மன்னியோ, ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸಿರಿ. என்ன ஒரு விஷயாய் மன்னிச்சிடு ஆண்டவரே, ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸಿರಿ. என்ன ஒரு விஷயாய் மன்னிய ஆண்டவரே. ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸಿರಿ. என்ன கேட்கிற தேவபிள்ளையே, ನನ್ನನ್ನು ಕೇಳ್ತಾ ಇರುವ இன்னொரு உதாரணத்தை சொல்லி சீக்கிரம் நான் முடிக்க ನಾನು ஆசைப்படுறேன். ಬೇಗವಾಗಿ ಮುಗಿಸ್ತೀನಿ. எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 27ஆம் அதிகாரம் ಮತ್ತಾಯ 20ನೇ ಅಧ್ಯಾಯ 4 வசனத்தை வாசிக்கலாம். 4ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. ಮ್ಯಾಥ್ಯೂ குற்றமில்லாத இரத்தத்தை குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்ததினால் நான் பாவம் செய்தேன் என்றார். ಪಾಪ ಮಾಡಿದ್ದೀನಿ ಅಂತ என்ன கேட்கிற தேவபிள்ளையே, ನನ್ನನ್ನು ಕೇಳ್ತಾ ಇರುವ யூதாச குறித்து எத்தனை பேர் இருக்குது? கை வைத்து காண்பீங்க. ಯೂದಾಸ ಎಷ್ಟು ಜನ ಗೊತ್ತು ನೋಡಿರಿ. கை வைத்து காண்பீங்க. ಕೈ ಮೇಲೆ ಎತ್ತಿ. எனக்கு யூதாச பத்தி தெரியும். ಯೂದಾಸ್ ಬಗ್ಗೆ ನನಗೆ ಗೊತ್ತು. இயேசுவை காட்டி கொடுத்தவர் யாரு? ಯೇಸುವನ್ನು இயேசுவை காட்டி கொடுத்தவர். ஆனா அவன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறான். இயேசுவை முத்தமிட்டு அவனை காட்டி கொடுத்து 30 வெள்ளிக்காசு வாங்கிக்கிறான். ಹಾಗಾದ್ರೆ ದೇವರ ತೋರಿಸಿ ಅವರ ಹತ್ರ 30 ಬೆಳ್ಳಿ ಕಾಸನ್ನ என்ன ತಗೊಂಡಿದ್ದು. கேட்கிற தேவபிள்ளையே, ನನ್ನನ್ನು ಕೇಳ್ತಾ அந்த ಇರುವ 30 வெள்ளிக்காசு வாங்கிக்கிறான். ಕಾಯಿನ್ ಅನ್ನ ತಗೊಂಡಿದ್ದು. அவன் வாங்கின பிறகு ಆ ಕಾಯಿನ್ ಅನ್ನ ತಗೊಂಡು அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். ಅವ್ರು ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾರೆ. என்ன தெரியுமா யோசிச்சான்? ಅವ್ರು ಏನು ಯೋಚನೆ என்ன ಮಾಡ್ತಾರೆ? கேட்கிற தேவபிள்ளையே, ನನ್ನನ್ನು ಕೇಳ್ತಾ எங்க ಇರುವ ஊழியர்கள் அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லி கொடுப்பாரு. ಸೇವಕರು ಯಾವಾಗಲೂ ಒಂದು ಮಾತು ಹೇಳ್ತಾರೆ. நீ ஒருத்தர ₹1 ஏமாத்திட்டே நினைச்சிக்கிய. ಯಾರಾದ್ರೂ ₹1 ನೇಮಿಸಬೇಕು. இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. ಉದಾಹರಣೆಯಾಗಿ ಹೇಳ್ತೀನಿ. இப்ப நான் மகிமைக்கு ₹100 மகிமை ₹100 தரேன்னு சொல்றேன்னு நினைச்சீங்க. ₹100 ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ನಾನು ಹೇಳಿದ್ರೆ நான் ₹100 கொடுக்காம போயிட்டேன்னு நினைச்சுக்கங்க. ₹100 ಕೊಟ್ಟಿಲ್ಲ. அந்த வாயின் வார்த்தைக்கு நான் கர்த்தருக்கு முன்னாடி கணக்கு ஒப்பிடாம ದೇವರಿಗೆ ಮುಂದೆ ನಾನು ಮಾತಾಡಿರುವ ಮಾತಿಗೆ ಲೆಕ್ಕ ಕೊಡಬೇಕು. அந்த ₹100 நான் கொடுக்காம பரலோகத்துக்கு போக முடியாது. ಆದರೆ ಪರಲೋಕಕ್ಕೆ ನಾವು ಹೋಗಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. அவன் யோசிச்சு பாருங்களேன். ಯೋಚನೆ ಮಾಡಿ. அவன் இயேசு கூடவே இருந்தவன், ಆದರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದ್ದವನು. இயேசு கூடவே நடந்தவன், ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಡೆದಿರೋ ஏசப்பாக்கு வர ஆஃபரிங் எல்லாம் அவன் மூட்டை கட்டி அவன் தான் வச்சிருந்தான். ದೇವರಿಗೆ ಬರುವ ಒಂದೊಂದು ಕಾಣಿಕೆಯನ್ನು ಅವರ ಪಾಕೆಟ್ ಅಲ್ಲಿ ಇತ್ತು. அவன் தான் எல்லாமே என்னென்ன செய்யணும்னா பண்ண எல்லாமே கவனிச்சிருந்தவன் அவன் தான். ಅವರಿಗೆ ಎಲ್ಲ ಜವಾಬ್ದಾರಿ ಇತ್ತು. ஆனா அவனை என்ன பண்ண? இயேசுவை காட்டி கொடுத்துதான். ಆದರೆ ಅವನೇ ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಬಂದು அது 30 வெள்ளிக்காசுக்காக அவன் இயேசுவை காட்டி கொடுத்தான். 30 ಕಾಯಿನ್ಗೋಸ್ಕರ ದೇವರ ತೋರಿಸಿ இதை ಕೊಟ್ಟಿದ್ರು. கேட்கிற தேவபிள்ளையே, ನನ್ನನ್ನು ಕೇಳ್ತಾ ஒருவேளை உன் வாழ்க்கையில் அநேக நியாயத்திற்கு காரியம் செய்வாயானால் ಆದರೆ ನಮ್ಮ
ಜೀವನದಲ್ಲಿ ಏನಾದರೂ ನಾವು ನ್ಯಾಯ ಮಾಡದೇ ಇದ್ದರೆ அவருடைய அப்பத்தையும் ரத்தத்தையும் உட்கொள்ளுகிறவங்களை பார்த்து நான் சொல்றேன், ಆದರೆ ಅವರ ಶರೀರವನ್ನು ರಕ್ತವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವ ನೀವು ನಾವು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತೀನಿ, எனக்கு மட்டும் ஆசைப்படுறேன், ಹೇಳಕ್ಕೆ ಆಸೆ நீ அநேகரை நியாயம் தீர்ப்பாயானால் ನಾವು ಅನೇಕ ಜನವನ್ನು ನ್ಯಾಯ ಮಾಡಿದ್ದರೆ ஒரு நாள் வரும் பொழுது ಒಂದು ದಿನ ಬರುವಾಗ அவர் நியாயாதிபதியாய் பூமியில வரும்போது ಅವರು ನ್ಯಾಯ ಮಾಡುವಾಗ ದೇವರಾಗಿ ಬರುವಾಗ நீ யாரின் நியாய தீர்த்தவனை தள்ளி ஒதுக்கி வைத்தாயோ ಯಾರಿಗೆ ನ್ಯಾಯ ಮಾಡಿ ಅವನ ತಳ್ಳಿದಿರಾ அவனை கர்த்தர் தம் பக்கமாய் சேர்த்துக் கொள்வார். ಅವ್ರ ಕಡೆಯನ್ನ ದೇವರು ಕರ್ಕೊಂಡು ಬರ್ತಾರೆ. நியாய தீர்த்த உன்னையும் என்னையும் அவர் கைவிடுவதாய் காணப்படுவார். ಮಾಡಿರುವ ನಿಮ್ಮನ್ನು ನಮ್ಮನ್ನು ದೇವರು ಕೈ ಬಿಡುತ್ತಾರೆ. கேட்கிற தேவபிள்ளையே, ನನ್ನನ್ನು ಕೇಳ್ತಾ அவன் பணத்துக்காக ஆசைப்பட்டுட்டான், ಅವರು ಹಣಕ್ಕೋಸ್ಕರ ಆಸೆ, அவன் பணத்துக்காக ஆசைப்பட்டு கர்த்தரை காட்டி கொடுத்துட்டான், ಹಣಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರನ್ನ ತೋರಿಸ್ಕೊಟ್ಟಿದ್ದು. கேட்கிற தேவபிள்ளையே, ನನ್ನನ್ನು ಕೇಳ್ತಾ ಇರುವ எத்தனை பேருக்கு ஒரு தப்பு பண்ணனாவே மனசு குத்துதுன்னு சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನಾಗಿ ನಾವು ಒಂದು ತಪ್ಪು ಮಾಡಿದ್ರೆ ನನ್ನ ಹೃದಯ ಚುಚ್ಚಲ್ಪಡುತ್ತೆ. ஒரு வார்த்தை பேசிட்டாவே என் இருதயம் குத்திட்டே இருக்கு. எத்தனை பேர் சொல்லுவீங்க? ನಾನು ಯಾರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಏನಾದರೂ ಮಾತಾಡಿಬಿಟ್ರೆ ನನ್ನ ಹೃದಯವನ್ನು ಚುಚ್ಚುತ್ತಾ ಇದೆ. கேட்கிற தேவபிள்ளையே, ನನ್ನನ್ನು ಕೇಳ್ತಾ ಇರುವ ஏன் தெரியுமா சொல்றேன்? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? நீ அப்படி நியாய திருத்திட்டே இருப்பாயானா ನಾವು ಆ ತರ ಮಾತುಗಳು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ರೆ குற்ற மனசாட்சி அவனை சாகடிச்சிடும். ಆದರೆ ದೇವರು ಅವನ ಬಿಡೋದಿಲ್ಲ. குற்ற மனசாட்சி, ஐயோ நான் தப்பு செஞ்சுட்டேன், ஐயோ நான் பாவம் பண்ணிட்டேன், ஐயோ நியாய திருத்துட்டேனே, அவன் முகத்தை மூஞ்சி காமிச்சிட்டேனே, அவன் விரோதமா நான் பேசிட்டேன்னு குற்ற மனசாட்சி அவனை குத்திட்டே இருக்கும். ಆದರೆ ಅವ್ರಿಗೆ ನಾವು ಗಾಯ ಮಾಡಿಬಿಟ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಮುಖಾಂತರ ಬರುವ ಗಾಯ ನಿಮ್ಮನ್ನು ಚುಚ್ಚುತ್ತಾ ಇರುತ್ತೆ. கேட்கிற தேவபிள்ளையே, ನಾನು ಕೇಳ್ತಾ ಇರುವ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நான் ஒருத்தர் கால் பண்ணி பேசிக்கிறேன். 7-3 ದಿನಕ್ಕೆ ಮುಂಚೆ ನಾನು ಕಾಲ್ ಮಾಡಿದೆ. அவங்க என்கிட்ட பேசி நிறைய காரியம் என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. ಅವರು ನನ್ನ ಹತ್ರ ಮಾತಾಡುವಾಗ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು நான் ஒன்னே ஒன்று சொன்னேன், ನಾನು ಒಂದೇ ಒಂದು நீங்க ಹೇಳಿದೆ, கிறிஸ்தவர்கள் தானே, ನಾವು ಕ್ರೈಸ್ತರು ಅಲ್ಲ, நீங்க இயேசு நேசிக்கிறீங்க தானே, ಯೇಸು ಸ್ವಾಮಿನ ಪ್ರೀತಿ, அவர் அப்பத்தையும் அவர் ரத்தத்தையும் உட்கொள்றீங்க தானே. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ರಕ್ತ ಶರೀರವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ತೀರ. ஆமா பாஸ், மாசம் தவறுதே இல்லைன்னாங்க. ತಿಂಗಳು ನಾವು ಮಿಸ್ ಆಗದೆ அவரை பார்த்து சொன்னேன், ಅವರು ನೋಡಿ ಹೇಳಿದೆ, வாழ்க்கையில் இருக்கிற காரியங்கள் நீங்க மாத்திக்கணும், ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಇರುವ ಕಾರ್ಯವನ್ನು ನೀವು ಬದಲಾಯಿಸಬೇಕು. யாரையும் குற்றம் தீர்க்காதீங்க, ನಾವು ಯಾರಿಗೂ ನ್ಯಾಯ ಮಾಡಬಾರದು, நீ யாரையும் நியாயம் தீர்க்க போவாதீங்க. ನಾವು ಯಾರಿಗೂ ನ್ಯಾಯ ಮಾಡಬಾರದು. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? வசனம் சொல்லுது, ವಾಕ್ಯ அவர் அன்புள்ளவராய் காணப்படுகிறார். ಅವರು ಪ್ರೀತಿ ಉಳ್ಳದ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. அவர் ಅன்பು அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து அவனா பண்றான் தெரியுமா? ಅವಾಗ ಏನ್ ಮಾಡಿದ್ದು ಗೊತ್ತಾ? எந்த 30 காசுக்கு ஆசைப்பட்டானோ, ಯಾವ ಕಾಸುಗೋಸ್ಕರ ಅವರು ಆಸೆ ஐயோ ಪಟ್ಟು எனக்கு ரத்தம் சிந்துறாரே, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಅವರು எந்த பாவமும் செய்யலையே, ಏನ್ ಪಾಪ ஐயோ, என் கூடவே இருந்தாரே, ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ எனக்காக மனுஷனா பிறந்தாரே, ಅದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಮನುಷ್ಯ அவரை மரணத்துக்கு நேராக நான் ஒப்பு கொடுத்துட்டேனே, ಅವ್ರಿಗೆ ಮರಣಕ್ಕೆ ಮುಂದೆ ನಾನೇ ತೋರಿಸ್ಬಿಟ್ಟು நான் அவனை ஒதுக்கிட்டேனே, ಅವನ ದೂರ நான் அவனை வெறுத்துட்டேனே. ಅವನ ದೂರ ತಂದುಬಿಟ್ಟೆ. காசை எடுத்து ரிட்டர்ன் கொடுக்கு, ಆ ಕಾಯಿನನ್ನು ಆ ಕಾಸನ್ನ ತಿರ್ಗಾ ಹೋಗಿ இந்த பணம் எனக்கு வேண்டாம், ಈ ಹಣ ನನಗೆ ಬೇಕು. இயேசுவை விட்டுடுங்க, ಯೇಸು ಸ್ವಾಮಿನ அவர் எந்த தப்பு செய்யல, ಅವ್ರು ತಪ್ಪು ಮಾಡಿ அவர் எந்த தப்பு செய்யல, ಅವ್ರು ತಪ್ಪು ಮಾಡಿ அவன் மனஸ்தாபப்பட்டான், ಅವ್ರು ದುಃಖ அவன் குற்ற உணர்ச்சி அவனை குத்த ஆரம்பிச்சிச்சு. ಅವ್ರಿಗೆ ದುಃಖ ಅವ್ರ ಹೃದಯದಲ್ಲಿ ಬರಕ್ಕೆ ಆರಂಭ இதை ಆಯ್ತು. கேட்கிற தேவபிள்ளையே, ನನ್ನನ್ನು ಕೇಳ್ತಾ அது கீழே இருக்கிற வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், ಆ ಕೆಳಗಡೆಯಿರುವ ವಾಕ್ಯವನ್ನು ನಾನು ಓದಿ ನೋಡುವಾಗ வாசிவோம். அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் இருந்து விட்டு புறப்பட்டு போய் 4 வசனத்தை வாசி. குற்றமில்லாத ரத்தத்தை குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினாலே பாவம் செய்தேன் என்றான். அது உன் பாடு என்றார். ஒரு சொல்லட்டுமா? ಒಂದು ಹೇಳ್ತೀನಿ. ஒரு சொல்லட்டுமா? ஒருவேளை நீ ஒரு மனுஷன் நியாயத்துக்கே இருக்கிற ನೀವು நினைச்சுக்கீங்க, ಒಂದು ಮನುಷ್ಯವನ್ನು ಜಡ್ಜ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದರೆ, ஒருவேளை ஒரு மனுஷனை ஒதுக்குறதுனால உன்னை எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணி கை தட்டாங்க ನೀವು ಒಂದು நினைச்சுக்கல. ಮನುಷ್ಯವನ್ನು ದೂರ ತಳ್ಳಿಬಿಟ್ರೆ ಎಲ್ಲರೂ ನಿಮ್ಮನ್ನು ಬಹಳ ಚೆನ್ನಾಗಿ ನೋಡ್ಕೊ, ஓ நீ சூப்பர், ஓ அவன் ஒதுக்கிட்டல, அவனை வெறுத்துட்டல, சூப்பர், ரெண்டா செய்யணும் அப்படின்னு சொல்வாங்க நினைச்சுக்கல. ಯಾರಾದ್ರೂ ನಿಮ್ಮ ಅವನ ದೂರ ತಳ್ಳಿ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ರೆ ஒரு நாள் உன் மனசு குத்த ஆரம்பிக்கும், ಒಂದಿನ ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಏನಾದ್ರೂ ஐயோ நான் இந்த தப்பு செஞ்சிட்டேனே, ನಾನು ಈ ತಪ್ಪು அவன் ಮಾಡಿಬಿಟ್ಟೆ, தப்பே பண்ணாம பொய்யா சாட்சி சொல்லிட்டேனே, ತಪ್ಪು ಮಾಡಿಲ್ಲ ಸುಮ್ಮನೆ ಮಾತಾಡ್ತಾ ஐயோ அவன் மேல தேவனாத காரியத்தை சொல்லிட்டேனே ಏನೇ ಇಲ್ಲದೆ ಮಾತಾಡದೆ ಅಲ್ಲವೋ அப்படின்னு அவங்க போய் கன்ஃபஸ் பண்ணும்போது ಅವರು ಹೋಗಿ ಹೇಳುವಾಗ உன் கூட கை கோத்து நின்றாங்க பாத்தியா, ಅವ್ರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದ್ದಿದ್ದು ಅಲ್ಲವೋ அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அது எதுக்கு நான் போது நீ ஆச்சு அவங்க ஆச்சு பாக்க, ನನಗೆ ಏನು ನೀವಾದ್ರೂ ಅವರಾದ್ರೂ அதே போல இயேசு பண்ண போறார். ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ நீ எப்படி நியாயம் தீர்த்துட்டு இருக்கிறியோ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ
அப்படியே ஒரு நாள் கர்த்தாவே என்னை மன்னிச்சிரு, என்னை விட்டுருப்பான கத்த சொல்லுவாரு. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು ಕ್ಷಮಿಸಿ ಅಂತ அதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. ನೀವು ನನಗೆ ಇದು ಬೇಕಾಗಿಲ್ಲ, அதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. ಅದಕ್ಕೂ ನನಗೆ நீ ಸಂಬಂಧ நியாயம் தீர்த்தது உன் பாடு. ನೀವು ನ್ಯಾಯ ಮಾಡಿದ್ದು ಇದು ನಿಮ್ಮ ಜವಾಬ್ದಾರಿ. அது நீ செஞ்ச தீர்ப்பு அது உனக்கே வரும். ನೀವು ಮಾಡಿರುವ ಜಡ್ಜ್ಮೆಂಟ್ ನಿಮಗೆ ಬರುತ್ತೆ. கேட்கிற தேவ பிள்ளையே, ಅದನ್ನು ಕೇಳ್ತಾ அஞ்சாவது வாசிங்களே, 5ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எழுதி விட்டு புறப்பட்டு போய் நாண்டு கொண்டு செத்தான். எப்படி செத்தானா? ಅವ್ರು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ತೀರೋಗಿದ್ರು? அந்த வெள்ளி காசை தூக்கி தேவாலயத்துல கொட்டுறான். ಅವರು ಹಣವನ್ನು அப்படி ಬಿಸಾಕ್ಬಿಟ್ಟು, எனக்கு இந்த பணம் தேவையில்லை, ಈ ಹಣ ಬೇಕಾಗಿಲ್ಲ, குற்றமற்ற ரத்தத்தினை காட்டி கொடுத்துட்டேன், ದೇವರು ನಾವು ತೋರಿಸ್ಬಿಟ್ಟೆ, ஆண்டவரை வேதனைப்படுத்திட்டேன். ದೇವರಿಗೆ ದುಃಖ அவன் ಮಾಡಿ மனசாட்சி அவனை குத்த ஆரம்பிச்சு. ಅವ್ರ ಹೃದಯದಲ್ಲಿ ಒಂದು ಗಾಯ ಬರಕ್ಕೆ வசனம் சொல்லுது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ, அவன் நான்கு செத்தான். வசனம் சொல்லுது, ಅವರು ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ದುಃಖದಿಂದ ಅವರು ಮರಣಕ್ಕೆ ಮುಂದೆ அவன் தூக்கு போட்டு செத்தான். வசனம் ಅವರು சொல்லுது. ಹ್ಯಾಂಗ್ ಮಾಡಿ ಅವರು ತೀರೋಗ್ಬಿಟ್ಟಿದ್ದು. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்களே, ಅಪೊಸ್ತಲ 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க, 14ஆம் வசனத்துல வாசிங்களே. 1:16. சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாஸ் தனக்கு பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கியங்கள் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேறுவதாயிருக்கிறது. 17 அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனாய் இருந்தான். அநீதியின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்தான், தலைகீழாக விழுந்தான், வயிறு வெடித்து குடலெல்லாம் சரிந்து போயிடுச்சு. கேட்கிற தேவ பிள்ளை, ಕೇಳ್ತಾ ಇರುವ ಪ್ರಿಯರೇ, வசனம் சொல்லுது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ, யூதாஸ் கர்த்தரை காட்டி கொடுத்தது நிமித்தம், ದೇವರನ್ನು ಅವರು ತೋರಿಸ್ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, கர்த்தரை குற்றவாளி தீர்த்தது நிமித்தம், ದೇವರನ್ನು ಅವರು ಕುಟ್ರವಾಳಿಯಾಗಿ ಒಂದು ಮನುಷ್ಯನಾಗಿ அநீதியின் கூலியை சம்பாதிச்சது நிமித்தம், ಅನೀತಿಯಾಗಿ ಹಣ ಸಂಪಾದನೆ ಮಾಡಿದ್ದು. வசனம் சொல்லுது, ವಾಕ್ಯ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, அவன் தலை கீழாய் விழுந்தான், ಅವರು ತಲೆ ಕೆಳಗಡೆ ಅವರು ಬಿದ್ದಿದ್ದು, அவன் வயிறு வெடிஞ்சு, ಅವರು ಹೊಟ್ಟೆ வெடிஞ்சு குடலெல்லாம் சரிந்து கீழே விழுந்து சொல்லப்படும். ಅವರು ಹೊಟ್ಟೆದಿಂದ ಆ ರೀತಿಯ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ. கேட்கிற தேவர்களே, ನನ್ನನ್ನು ಕೇಳ್ತಾ ಇರುವ ಪ್ರಿಯರು, கிறிஸ்துவனாய் இருப்பாயா? ನಾನು ಕ್ರೈಸ್ತನಾಗಿ ಬಾಳ್ತಾ அவருடைய ಇದ್ದೇನೆ. அப்பத்தையும் அவர் ரத்தத்தை தொடுவாயானா? ನಾನು ಈ ರಕ್ತವನ್ನು ಶರೀರವನ್ನು ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. யூதாஸ் சொல்றான், ಯೂದಾಸ್ ಹೇಳ್ತಾನೆ, குற்றமற்ற ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேன். ಅವರು ಪಾಪ ಮಾಡಿರುವ ಒಂದು ಮನುಷ್ಯವನ್ನು ದೇವರನ್ನ ತೋರಿಸಿಬಿಟ್ಟಿಯಲ್ಲ. ஐயೋ, இயேசுவை பாவின்னு காண்பிச்சு கொடுத்துட்டேன், ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಪಾಪಿ ಅಂತ ನಾವು ಹೇಳ್ಬಿಟ್ಟಿಯಲ್ಲ. இயேசுவை அக்கிரமக்காரன்னு சொல்லிட்டேனே. ಅವರು ಬಹಳ ಪಾಪ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಂತ அவன் ಹೇಳಿದನಲ್ಲ. இருதயம் குத்தப்பட்டுச்சு, ಅವ್ರ ಹೃದಯದಲ್ಲಿ ಒಂದು ಗಾಯ. அவன் மரத்துல தூக்கப்பட்டவனாய் மாறிட்டான். ಅವರನ್ನು ಮರದಲ್ಲಿ ಒಂದು ಹ್ಯಾಂಗಲ ಮಾಡಿ ಸೂಸೈಡ್ ಮಾಡಿಕೊಂಡಿರೋ ಮನುಷ್ಯನಾಗಿ அவன் ಕಾಣುತ್ತಾನೆ. வயிறு வெடிஞ்சு குடல்கள் சரிந்து வெளியே விழுந்துச்சு சொல்லப்படுகிறது. ಅವ್ರ ಹೊಟ್ಟೆ ಆತರ ಒಂದು ಗಾಯದಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟಿದ್ರು. அவன் சம்பாதிச்ச 30 வெள்ளி காசுக்கு அவன் வாங்கின இடத்துக்குடைய பேர் ரத்த பூமி சொல்லப்பட்டுச்சு. ಅವರು ಸಂಪಾದನೆ ಮಾಡಿರುವ ಅನ್ಯಾಯವಾದ ಸಂಪಾದನೆ ಮಾಡಿರುವ ಆ ಭೂಮಿಗೆ ರಕ್ತ ಚಚ್ಚಲ್ಪಟ್ಟಿರುವ ಒಂದು ಅದಕ್ಕೆ ಹೆಸರು ಬಂದಿದೆ. கேட்கிற தேவகுலே, ನನ್ನನ್ನು ಕೇಳ್ತಾ ಇರುವ ಪ್ರಿಯರೇ, குற்றமற்ற ஒரு ரத்தத்தை உட்கொள்ள போகிறோம். ಇವತ್ತು ಆ ಶರೀರವನ್ನು ರಕ್ತವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದೇವೆ. அவர் சரீரத்துல தொட போகுது. ಅವರು ಶರೀರವನ್ನು ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ತೀವಿ. யார் நியாயத்திற்கு இருக்கு? ನಾವು ಯಾರನ್ನ ನ್ಯಾಯ ಮಾಡಬಾರದು. ஒரே நிமிஷம், ಒಂದೇ ನಿಮಿಷ, உன் கை ரத்தம் சிந்தி இருக்கா? ನಿಮ್ ಕರದಲ್ಲಿ ರಕ್ತ ಇದೆಯಾ? யோசித்து பாரு. ಯೋಚನೆ ಮಾಡಿ. அவர் ரத்தத்தை தொடுவதற்கு முன்னால் ಅವರು ರಕ್ತವನ್ನು ಮುಟ್ಟಕ್ಕೆ ಮುಂಚೆ கேட்கிற தேவகுலே, ನನ್ನನ್ನು ಕೇಳ್ತಾ ಇರುವ ஒரே நிமிஷம் உங்களை நிதானித்தாராயும்படி ನಿಮ್ಮನ್ನು நீவே ಪರಿಶೋಧನೆ ಮಾಡಿ யோசித்து பாரு. ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஒருவேளை யாராச்சும் நியாயத்தில் இருப்பேன், ಯಾರಾದರೂ ನಾವು ನ್ಯಾಯ ಮಾಡಿದ್ರೆ, அதுவரே யாராச்சும் ஒதுக்கி அவனை பாவின் ஒதுக்கி வச்சிருப்பேன், ಯಾರಾದರೂ ಪಾಪಿ ಅಂದ್ರೆ ಅವರನ್ನ ದೂರ ತಳ್ಳಿಬಿಟ್ಟಿದ್ರೆ, நாவி நிமித்தம் அவனை நியாய தீர்த்திருப்பேன், ಯಾರಾದರೂ ನಾನು ನ್ಯಾಯ ಮಾಡಿದ್ರೆ ஒரு ருசியாக ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸಿ, ஒரு ருசியாக ಕ್ಷಮಿಸಿ. வசனம் சொல்லுது, ವಾಕ್ಯ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, ಕಾಯನ್ அவன் சபிக்கப்பட்டவனாய் மாறினான். ಅವನು ಶಾಪ ಹೊಂದಿಕೊಂಡಿರುವ ಒಂದು ಮನುಷ್ಯ. ಯೂದಾಸ್ அவன் சபிக்கப்பட்டவனாய் மாறினான். ಅವನಿಗೂ ಶಾಪ ಬಂದಿತ್ತು. அவன் சம்பாதித்த பணம் அவனுக்கு ரத்தம் சித்தப்பட்ட பூமியாய் மாறிடுச்சு. ಅವನು ಮಾಡಿರುವ ಸಂಪಾದನೆ ಆ ಭೂಮಿ ರಕ್ತ ಸುರಿಸಿರುವ ಭೂಮಿ. ஒருவேளை ஒருத்தர் நியாய தீர்த்து நீ அல்லவன் என்ற பேர் உனக்கு கிடைக்குமானா? ಆದರೆ
ನಾವು ಯಾರಿಗೂ ನ್ಯಾಯ ಮಾಡಿದ್ರೆ ಅವ್ರ ನ್ಯಾಯದಿಂದ ನನಗೆ ಒಳ್ಳೆ ಹೆಸರು ಬೇಡ. இதை கேட்கிற தேவ பிள்ளையே, ಒಳ್ಳೆಯ ದೇವ ಮಕ್ಕಳೇ, நியாய தீர்க்கிறது கர்த்தருடைய வேலை. ನ್ಯಾಯ ಕೊಡುವ ದೇವರ ಕೆಲಸ. அவன் என்ன பண்ணாலும் சரி, ಅವ್ರು ಏನೇ ಮಾಡಲಿ, அவன் என்ன செஞ்சாலும் சரி, ಅವ್ರು ಏನೇ ಮಾಡಲಿ, யாரையும் நியாயத்திற்கு போகிறார். ನಾವು ಯಾರನ್ನ ನ್ಯಾಯ ಮಾಡಬಾರದು. கையில ரத்தம் பாருங்க, ரத்தக்கரை வேண்டாமா? ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ರಕ್ತದ ಗಾಯ. சபைகளை பார்த்து சொல்றேன், ಈ ಸಭೆಯನ್ನು ನೋಡಿ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, கைகளை பரிசுத்தத்துக்கு நேராக உயர்த்தி ನನ್ನ காட்டுங்க. ಕೈಯನ್ನು ಪರಿಶುದ್ಧತೆಗೆ ನೇರಾಗಿ ಕೊಡಬೇಕು. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் ஒருவேளை ದೇವರು ಒಂದು ಸಲ என் வாயின் வார்த்தை நிமித்தம் ನನ್ನ ಬಾಯಿ ಮಾತಿನಂತೆ ஒருவர் காயப்படுத்தி ನಾನು இருப்பேன், ಯಾರಿಗೂ ಗಾಯ ಮಾಡಿದ್ದರೆ, ஒருவர் அக்கிரமப்படுத்தி இருப்பேன், ಅವರಿಗೆ ದುಃಖ ಕೊಟ್ಟಿದ್ದರೆ, ஒருவர் வேதனைப்படுத்தி இருப்பேன், ಅವರಿಗೆ ಗಾಯ ಮಾಡಿದ್ದರೆ, ஒருத்தர் பாவி நியாயத்திற்கு இருப்பேன், ಅವರು ಪಾಪಿನ ನ್ಯಾಯ ಮಾಡಿದ್ದರೆ மன்னிச்சிடுங்க சுவாமி, ಕ್ಷಮಿಸಿರಿ, மன்னிச்சிடுங்க ஆண்டவரே. ಕ್ಷಮಿಸಿರಿ. ஒரு வசனம் சொல்லுங்க, ಅವ್ರ ವಾಕ್ಯ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. நீ வெறுக்கிற காரியங்களாய் காணப்படுது, நீ வெறுக்கிற காரியமாய் காணப்படுது. ದೇವರೇ, ಅದು ನಿಮಗೆ ಇಲ್ಲದ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡ್ತೀರಾ. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்தில் அழகா சொல்லப்பட்டு இருக்கு சுவாமி. ದೇವರೇ, ನೀತಿ ವಚನದಲ್ಲಿ 6ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அது ஒரு விஷயம், ಒಂದು ಸಲ நீ வெறுக்கிறவனா நான் இருக்க கூடாதப்பா, ದೇವರೇ, ನೀವು ನನ್ನನ್ನು ದೂರ ತಳ್ಳದೆ ಒಂದು உனக்கு ಮನುಷ್ಯನಾಗಿ பிரியமானவனா நான் வாழ ஆசைப்படுறேன்ப்பா. ಪ್ರಿಯ ಉಳ್ಳವಾದ ಒಂದು இன்னைக்கு ಮನುಷ್ಯನಾಗಿ எங்களோட நீ பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ಸಕಲವಾಗಿ ಮಾತಾಡಿದ ஒரே ஒரு விஷயம், ದೇವರೇ, ಒಂದೇ யாராச்சும் நியாயத்திற்கு இருப்பேன், ಯಾರಾದರೂ ಆದರೂ ನ್ಯಾಯ ಮಾಡಿದರೆ மன்னிச்சிடுங்க, ಕ್ಷಮಿಸಿ, மன்னிச்சிடுங்க ஆண்டவரே, என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே. என் வாயின் வார்த்தைக்கு காவல் வையுங்க சுவாமி. ದೇವರೇ, ನನ್ನ ಬಾಯಿಗೆ ದೇವರೇ ನಾನು ಮಾತಾಡುವ ஆண்டவரே, நான் பேசுற வார்த்தைக்கு ஆண்டவரே நீ காவல் வையும் ஆண்டவரே. ಮಾತಾಡುವ ಮಾತುಗಳು ನಾನು ಕಾಯು. உமக்கு பிரியமில்லாத வார்த்தையை வாயில பேசவே கூடாதப்பா. ನಿಮಗೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲದ ಮಾತುಗಳು ನಾನು ಮಾತಾಡುವ. ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாம நான் யாரையும் சபிக்கவே கூடாது ஆண்டவரே. ನಿಮಗೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲದೆ ಯಾರಿಗೂ ಶಾಪ ಕೊಡಬಾರದು. ஆண்டவரே, ஒரு விஷயம் என்ன மன்னி, ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸಿ, ஒரு விஷயம் என்ன மன்னி. ಕ್ಷಮಿಸಿ. நியாயத்தில் இருக்கிறது உம்முடைய வேலைப்பா. ಮಾಡಲು ನಿಮ್ಮ ಕೆಲಸ. ஆண்டவரே, நியாயாதிபதியாய் நீ வரும் பொழுது ದೇವರೇ, ನ್ಯಾಯ ಮಾಡುವ ದೇವರ நீ நியாயத்திற்கு கொள்ளுங்க சுவாமி. ನ್ಯಾಯ ಮಾಡಬೇಕು. ஒருவேளை எங்களுக்கு இப்பேற்பட்ட குறைவுகள் இருக்குமானால் ಒಂದು ಸಲ ಈ ರೀತಿಯ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ஆண்டவரே, ரத்தத்தை தொட வந்திருக்கிறோம், ರಕ್ತವನ್ನು ಮುಟ್ಟಕ್ಕೆ ಬಂದಿದೆ. உம் சரீரத்தை தொட வந்திருக்கிறோம். ಶರೀರವನ್ನು ಮುಟ್ಟಕ್ಕೆ அமாத்திரமாக தொடாதபடிக்கு ದೇವರೇ, ಆ ರೀತಿ ಪಾಪದ ಹೃದಯದಲ್ಲಿ ನಾವು ಮುಟ್ಟದೆ எங்களை பரிசுத்தப்படுத்தி ನನ್ನನ್ನು ಪರಿಶುದ್ಧ ಮಾಡಿ. எங்களை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க, ಒಪ್ಪಿಸ್ತಾ எங்களை ಇದ್ದೀನಿ. ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க, எங்களை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. அம்மா, இது உனக்கு பரிசுத்த ஆவியானவரின் நேரமாய் காணப்படுது. ಇದು ನೀವು ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನಿಂದ இன்னைக்கு உன்னையே நீ ஆராய்ந்து அறிகிற நேரமாய் காணப்படுது. ನಾವು ನಮ್ಮನ್ನು ಆರಾய்ந்து ನೋಡಬೇಕು. என்னை கேட்கிற தேவபிள்ளையே, ಜನಗಳೇ, இன்னைக்கு நீ மனம் திரும்புவாயானால், ಇವತ್ತು ನೀವು ಮನ ತಿರುಗಬಿಟ್ರೆ, இன்னைக்கு நீ மனம் திரும்புவாயானால், ಇವತ್ತು ನೀವು ಮನ ತಿರುಗಬಿಟ್ರೆ, வரப்போகிற நியாய தீர்ப்புக்கு நீ தப்பித்துக் கொள்ள உனக்கு வழிகாட்ட என் கர்த்தர் உனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். ಆ ನ್ಯಾಯಾಧಿಪತಿ ಬರುವಾಗ ಅವರ ಹತ್ರ ನಾವು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. என்னை கேட்கிற தேவபிள்ளை, ನನ್ನನ್ನು ಕೇಳ್ತಾ ಇರುವ ಪ್ರಿಯರೇ, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கால் வந்துச்சு சொன்ன பாத்தீங்களா? 2 ದಿನಕ್ಕೆ ಮುಂಚೆ ಕಾಲ್ ಬಂದಿದ್ದು ಹೇಳಿದ. அவன் மறுபடியும் எனக்கு போன் பண்ணி ஒரு வார்த்தை சொன்னான், ತಿರುಗ ಒಂದು ಮಾತು ಹೇಳಿದ್ರು, எல்லாரையும் இருதயத்தின் ஆழத்துல நான் மன்னிச்சுட்டேன், ಎಲ್ಲರನ್ನ ಕ್ಷಮಿಸಿಬಿಟ್ಟು, எல்லாரையும் மன்னிச்சுட்டப்பா, ಎಲ್ಲರನ್ನ ಕ್ಷಮಿಸಿಬಿಟ್ಟು, எல்லாரையும் மன்னிக்க ஆரம்பிச்சேன். ಎಲ್ಲಾರು ಕ್ಷಮಿಸಿ, ஒவ்வொருத்தரும் பேரா சொல்லி சொல்லி ஆண்டவரை மன்னிச்சிட்டேன், அவனை மன்னிச்சிட்டேன், அவனை மன்னிச்சிட்டேன்னு சொல்ல சொல்ல ಅವ್ರ ಹೆಸರು ಹೇಳಿ ಹೇಳಿ ಕ್ಷಮಿಸಿಬಿಟ್ಟೆ ಅಂತ ಹೇಳುವಾಗ எனக்குள்ள ஒரு என்ன அறியாத ஒரு மகிழ்ச்சி, ನನ್ನ ಒಳಗಡೆ ನನಗೆ ತಿಳಿದೇ ಇರುವ ಒಂದು ಸಂತೋಷ. ஏதோ யாரோ என் இருதயத்தை அப்படியே ஒரு தாய் தேற்றுவது போல உணர்வு எனக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சு. ಒಂದು ತಾಯಿ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಾರೋ ಆ ರೀತಿಯ ಒಂದು ಅನುಭವ ನನ್ನ ಹೊರಗಡೆ ಬಂದಿತ್ತು. கேட்கிற தேவன் ನನ್ನನ್ನು ಕೇಳ್ತಾ ಇರುವ ಪ್ರಿಯರೇ, அப்படியே கர்த்தர் தாங்கிறத நான் உணர்ந்துட்டேன். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕೈಯಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದು ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. கேட்கிற தேவன் ನನ್ನನ್ನು ಕೇಳ್ತಾ ಇರುವ ಪ್ರಿಯರೇ, இன்னைக்கு வாழ்க்கை மாறுமானா? ಇವತ್ತು ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಬದಲಾವಣೆ ಬಂದರೆ, இன்னைக்கு கர்த்தர் வாழ்க்கை மாறணும்னு விரும்புறாரு. ಇವತ್ತು ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ಬದಲಾವಣೆ ಬರಬೇಕು ಅಂತ ದೇವರು ஞானசமூகத்தில் ஒப்பு கொடுத்தது. ಇವತ್ತು ದೇವ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಆಯ್ಕೆ ಮಾಡಿ வாயினால நான் ஒருத்தரையும் நியாயத்திருக்கேன், ದೇವರೇ, ನಾನು நியாயத்திருப்பேன், ಯಾರಾದರೂ ನ್ಯಾಯ ಮಾಡಿದ್ರೆ நான் மன்னிச்சிடுவேன். ಕ್ಷಮಿಸಿ, எனக்கு தேவர்கள் ஒதுக்கி வச்சிருப்பேன், ನನಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ ಅಂತ ಬಿಟ್ಟಿದ್ದು ஒரு விஷயம் நான் மன்னிச்சிடுவேன், ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸಿ, நான் மன்னிச்சிடுவேன். ಕ್ಷಮಿಸಿ. யூதா சொன்னது போல ಯುವದಾಸ್ ಹೇಳಿದ ಹಾಗೆ குற்றமற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டனே, ದೇವರೇ, ಪಾಪ ಇಲ್ಲದೆ ರಕ್ತವನ್ನು ತೋರಿಸ್ಬಿಟ್ಟೆ. ஆண்டவரே நான் மன்னிச்சிடுவேன், ಕ್ಷಮಿಸಿ, நான் ஒப்பு கொடுக்கிறேன், நினைத்தீரையா நான் ஒப்பு கொடுக்கிறேன். ಆಯ್ಕೆ ಮಾಡಿ மனதார நன்றி சொல்வே, மறவாமல் நினைத்தீரையா
மனதார நன்றி சொல்வே